வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. மலை போல துன்பம் என்னை சூடும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூடும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்று. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்று. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. ஒரு தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொண்டது யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைப்பதும் யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொண்டது யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைப்பதும் யாரும் இல்லையே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே.
Praise the Lord. Hallelujah. Hallelujah. நாம் கரங்களை உயர்த்தி நம் கடவுளுக்கு மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. கரங்களை கொண்டு வந்திருக்கிறவங்க மட்டும் தூக்கலாமே. ஹல்லேலூயா. 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 Praise the Lord. Praise the Lord. அபிஷேக முகாமிற்காக நாம் கூடி இருக்கின்றோம். ஆவியானவர் எங்குண்டோ, ஆவியானவர் எங்குண்டோ. எனவே இன்றைய நாளில் நமக்கு அனைத்து நோய்களிலிருந்து விடுதலை, எல்லாவித குடும்ப பிரச்சனைகளிலிருந்து, கடன் பிரச்சனைகளிலிருந்து, மன போராட்டங்களிலிருந்து, எதிர்நோக்கி இருக்கின்ற ஒரு நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு தடையாக இருக்குது. அந்த தடை எப்படா நீங்கும் சொல்லி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் இன்றைய நாளிலே பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனவே ஆண்டவர் இந்த நாளிலே மாபெரும் விடுதலையை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார். எனவே நாம் இப்பொழுது எழுந்து நிற்போமா? அபிஷேக முகாமின் 2வது நாளிலே நாம் கூடியிருக்கின்றோம். எனவே முதல் அமர்விற்குள்ளாக நாம் கடந்து செல்வதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடியவர்களாய் தூய ஆவியானவர் நம் மத்தியிலே செயல்பட்டு இந்த ஜெப வேளையை மட்டுமல்ல இந்த நாள் முழுவதுமாக அவர் நம்மை ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். வல்லமை தேவை தேவான்கிற அந்த பாடலை பாடுவோம். எனவே இந்த நாட்களிலும் கூட நாம் யாரையும் பார்க்க வேண்டாம், நம் நற்கருணை நாதரை நாம் உற்று நோக்குவோம். அப்பா, இந்த நாட்களிலும் கூட இந்த அபிஷேக முகாமிலே கலந்து கொள்ளும்படியாக தேவரீர் நீர் எங்களை அழைத்து வந்திருக்கின்றீர். உமது அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக குட்டி பிள்ளைங்க எல்லாம் பாக்குறாங்க, நாங்க பாட்டுக்கு வெளியே ஜாலியா இப்ப நம்ம பாடுறது எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஒரு ரொம்ப சாதாரணமான ஒரு ஆளை வரவேற்கிறதுக்கு பாடுற மாதிரி இருந்துச்சு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்ம கிட்ட ஒரு அரசியல் தலைவரோ இல்ல வேற யாரோ ஒரு சாதாரண நபரோ வர்றாங்கன்னா எவ்வளவு கரங்களை தட்டி உற்சாகமா எவ்வளவு சந்தோஷத்தை வெளிப்படுத்துவோம். ஆனா இப்போ தூய ஆவியானவர்
நம்ம எவ்வளவு வேகமா கரங்களை தட்டி ஒரு ஆசையோடு ஒரு எதிர்பார்ப்போடு அவரை நம்ம வரவேற்கணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீங்க கை தட்டின சத்தமும் கேட்கல, பாட்டு பாடின சத்தமும் கேட்கல. அண்ணன் தான் மைக்ல உண்ணி உண்ணி பாட்டு பாடுறாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எங்க வேகமா கை தட்டுங்க பார்க்கலாம். பத்தாது, பத்தல, பத்தல. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனவே அன்பு சகோதரனே சகோதரியே, அபிஷேக முகாமானது ஆவியானவரை நாம என்ன செய்யணும்? சிக்கன பற்றி கொள்ளக்கூடிய ஒரு மாபெரும் இறை அனுபவத்தை கொடுக்கின்ற ஒரு இடம். அதுக்காக தான் நம்ம கூடி இருக்கின்றோம். எனவே இந்த நேரத்திலே மீண்டும் ஒரு முறை இந்த பாடல் பாடப்படும். வல்லமை தேவை தேவா என்கின்ற இந்த பாடல், இந்த 4 வரிகள் மட்டுமே மீண்டும் மீண்டுமாய் பாடப்படும். எனவே இந்த பாடல் அடிகளோடு சேர்ந்து உங்களுடைய நீங்க சுமந்து வந்த எல்லா சுமைகளையும் போதும் இறக்கி வச்சிடுங்க, வேண்டாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனவே நமது சுமைகளை சுமப்பதற்கு நம்ம ஆண்டவர் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றார். நம்ம தோளிலே நம்ம வச்சிட்டு இருக்கிற வரைக்கும் அது நமக்கு அழுத்தத்தான் செய்யும். அதை சற்றே இறக்கி வைத்து அவரிடம் நாம் இளைப்பாறும்படியாக இன்றைய நாளிலே கூடி இருக்கின்றோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னும் உற்சாகமாய் கரங்களை தட்டி இந்த 4 வரிகளை மட்டும் மீண்டும் மீண்டுமாய் பாடி அந்த இறை அனுபவம்
தலையோடு சேர்ந்த ஒரு காது பிரச்சனை. அந்த காது பிரச்சனை இந்த நேரத்திலே நம் ஆண்டவர் சுகப்படுத்தி அதிலிருந்து அவர் விடுதலை கொடுக்கின்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த நாட்களிலும் கூட என் அன்பு சகோதரனே சகோதரி, உங்களுடைய இரண்டு கரங்களையும் உங்களுடைய நெஞ்சின் மேல் வச்சுக்கணும். என் நல்ல தகப்பனே, இதோ இந்த நேரத்திலும் கூட எங்களை தாழ்த்தி உமது கரத்திலே அர்ப்பணிக்கின்றோம் அப்பா. இதோ ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி இந்த நேரத்திலே நீர் அழைத்து வந்திருக்கின்றீர். நீர் எத்தகைய விடுதலையை கொடுக்க திட்டமிட்டு ஒவ்வொருவரையும் அழைத்து வந்துள்ளீரோ தகப்பனே, உமது இறை திருவுளம் ஒன்று மட்டுமே இதோ இந்த ஆலயத்திற்குள்ளாக நிறைவேறும்படியாக இதோ இந்த நேரத்தை உமது கரத்திலே அர்ப்பணிக்கின்றோம் அப்பா. இந்த அபிஷேக முகாமானது அப்பா, நீ திட்டமிட்ட இந்த அபிஷேக முகாமானது மாபெரும் விடுதலையை கொடுக்கும்படியாக தேவரே நீர் கிருபை செய்யும். இதோ எங்களுடைய உடல், பொருள், ஆவி, ஆத்மா, சரீரம் அப்பா அனைத்தையும் உமது கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படியே நாம் அமர்ந்து கொள்வோமா? எனவே இந்த அபிஷேக முகாம் தந்தை, மகன், தூய ஆவியானவரின் திருப்பெயரினாலே ஆமென். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே.
துதித்திடும் ஆவியே உம்மை துதிக்கின்றோம். விண்ணப்பிக்கும் மன்றாட்டின் ஆவியானவரே உம்மை துதிக்கின்றோம். கற்பிக்கும் போதிக்கும் அறிவூட்டும் நினைவூட்டும் நிகரில்லாத ஆவியானவரே உம்மை துதிக்கின்றோம். தேற்றிடும் தேற்றரவாளரே உம்மை துதிக்கின்றோம். துணை செய்திடும் துணையாளரே உம்மை துதிக்கின்றோம். எங்களை சாட்சியாக மாற்றிடும் மறுரூபப்படுத்திடும் ஆவியானவரே உம்மை துதிக்கின்றோம். வல்லமையின் ஆவியே, வழிநடத்தக்கூடிய ஆவியே, வற்றாத ஜீவ நதி ஆனவரே, பரலோக அக்கினிமயமானவரே, உன்னதத்தின் பலத்தினால் எங்களை நிரப்புகின்றவரே உம்மை துதிக்கின்றோம். ஞானத்தை நல்கிடும் ஆவியே, நலமிகு ஆவியே, புனிதமிகு ஆவியே, வியத்தகு ஆவியே, விசேஷித்த ஆவியே உம்மை துதிக்கின்றோம். அன்பு இயேசுவே, இந்த அருமையான காலை பொழுதில் ஆண்டவரே சுவாமி, எங்கள் அனைவரையும் ஒரே குடும்பமாக இணைத்த தயவுக்காக, கிருபைக்காக, இரக்கத்திற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு உம்மை துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கிறோம்பா. அன்பு இயேசுவே, உம்முடைய தெய்வீக பிரசனம் கிடைப்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய எங்களுடைய பாவங்கள், குற்றம், குறைகள் அனைத்தையும் தயவாய் மன்னித்தருளும் சுவாமி. ஒரு விலையேற பெற்ற கல்வாரத்தினால் எங்களை கழுவி தூய்மையாக்கும், பரிசுத்தப்படுத்தும், சுத்திகரியும் சுவாமி. எசேயா நாவை தொட்டது போல எங்கள் நாவை தொட்டு தூய்மையாக்குங்கப்பா. தூய ஆவியானவரே துணையாக வாரும். தெய்வீக துணையாளரே எங்களை வழிநடத்தும். தொடக்க நூலில் நீர்த்தலின் மேல் அசைவாடிய அதே ஆவியானவர், அன்னை மரியாதை நினைத்த அதே ஆவியானவர், திருத்தூதர்கள் மேல் அக்கினினாவாய் இறங்கி வந்த அதே ஆவியானவர் எங்கள் ஒவ்வொரு மேலும் இறங்கி வாங்கப்பா. எங்களை ஆட்கொள்ளுங்கப்பா, அபிஷேகம் பண்ணுங்கப்பா, அனல் மூட்டுங்க ஆவியானவரே. புது படைப்பாக எங்களை மாற்றுங்க ராஜா. ஆவியானவரே, தொடக்கம் முதல் இறுதி வரை உமது ஆளுகைக்குள்ளாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. எங்களுடைய நினைவுகள், பேச்சுக்கள், சிந்தனைகள், செயல்பாடுகள், உணர்வுகள் அனைத்தையும் நீங்க ஆளுகை செய்யப்பா. ஆவியானவரே, வேத வசனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை எங்களுக்கு தாங்க சுவாமி. மறைகளை புரிந்து கொள்ளும்படியாக எங்கள் ஒவ்வொருடைய மன கண்களை, ஆவிக்குரிய கண்களை திறந்ததும் அப்பா. எம்மாசிங்களோடு நீங்க பேசிக் கொண்டிருக்கும் போது உள்ளம் பற்றி எரியத்தக்க அனுபவத்தை தந்தீங்களே ஆண்டவரே. அப்படியாக உங்க இறை வார்த்தை நாங்கள் தியானிக்கும் போது எங்கள் ஒவ்வொருடைய இருதயமும் உமது அன்பு தீயினால் பற்றி எரியத்தக்க அனுபவத்தை தாங்க சுவாமி. பவுலியர் பேசி இறை வார்த்தை ஏற்றுக்கொள்ளும்படியாக லிதியா என்ற பெண்ணுடைய உள்ளத்தை திறந்தீரே ஆண்டவரே. அப்படியாக திறந்த உள்ளத்தோடு, திறந்த செவிகளோடு உமது இறை வார்த்தைக்கு செவி கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களை தூண்டி எழுப்புங்கப்பா ஆண்டவரே. இந்த இறை வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் போது எங்கள் வாழ்க்கையோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும் சுவாமி. நீங்கள் எங்களை எவ்வாறு இந்த பூமியில வாழ சொல்லியிருக்கிறீங்க, நாங்க எவ்வாறு எங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று எங்களையே நாங்கள் சுய ஆய்வு செய்து, சுய பரிசோதனை செய்து எங்களை மாற்றிக்கொள்ள, திருத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யப்பா. துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். நீங்க பெருண்டு சுவாமி, நாங்க சிறுனு ராஜா. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சதீஷ், நான் இந்து குடும்பத்தை சார்ந்தவங்க. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டேன். அதுக்கப்புறம் ஞானஸ்தானம் பெற்றதுக்கு அப்புறம் என்னுடைய பேர் தாமஸ் ஜோசப். என்னுடைய சாட்சியை சொல்லிவிட்டு அதோடு சேர்ந்து செய்தியாக நான் சொல்லவிருக்கிறேன். திண்டுக்கல் மாவட்டத்தில் தான் ஒரு கிராமம் தான் என்னுடைய ஊர். எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா தான் எங்கள் ஊர் பெரிய தலைவர்கள். அவங்க தான் அந்த ஊர் மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி பக்கத்தில் பழனி கோயிலுக்கு என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு வருஷமும் காவடி எடுத்துட்டு கூட்டு போவாங்க, பாத யாத்திரையாக கூட்டு போவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தீவிரமான ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன் நான். ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலி என்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்கள் தாத்தா அப்பாலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர தீவிரமாக அந்த மார்க்கத்தில் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் நான் சின்ன வயசுலேருந்து வளர்க்கப்பட்டவன். ஆனாலும் என்னுடைய மனசுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெறுமை இருந்துகிட்டே இருந்தது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எம்ப்டினஸ் என்று சொல்லுவார்கள், வாய்ட் என்று இங்கிலீஷ் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக எதை வைத்து நிரப்பினாலும் அது நிரம்பவே நிரம்பாது. ஆக்சுவலாக உலகப்பிரதமா மனிதர்கள் இன்னைக்கு நிறைய அந்த வெறுமையை நிரப்பிட்டு இருக்காங்க. பணத்தை வச்சு, பேர் புகழை வச்சு, இந்த மாதிரி உலகம் தரக்கூடிய சிற்றின்பங்கள், மொபைல், இப்படி வச்சு என்ன பண்றாங்க, அந்த வெறுமையை நிரப்புறாங்க. கடவுள் ஒருவரால் மாத்திரம்தான் அந்த எம்ப்டினஸை நிறைவாக்க முடியுமே தவிர, கடவுளை தவிர நாம் எதை வைத்து நிரப்பினாலும் அது நிரம்பவே நிரம்பாது. இதைத்தான் புனித அகஸ்தினார் அருமையாக சொல்வார். இறைவா, என் உள்ளம் உமக்காக படைக்கப்பட்டிருக்கிறது, அது உம்மை அடைந்தால் அன்றி அது ஒருபோதும் நிறைவு அடையவே அடையாது. சோ அந்த மாதிரி தான் எனக்கு சின்ன வயசா இருக்கும்போது நிறைய கேள்விகள் இருந்தது. நான் யார், எதற்காக இந்த பூமியில் படைக்கப்பட்டிருக்கிறேன், உண்மையான தெய்வம் யார், இந்த உலக வாழ்க்கைக்கு அப்புறம் மறுஉலக வாழ்க்கை இருக்குதா, எந்த நோக்கத்துக்காக ஆண்டு இந்த பூமியில படைத்தார், ஏன் பணக்காரன் ஏழை என்ற பாகுபாடு, இப்படி பல கேள்விகள் என்கிட்ட இருந்துட்டே இருந்துச்சு.
ஆனா நான் கேட்ட யாருக்குமே வந்து அந்த கேள்விக்குரிய பதில் வந்து கிடைக்கல பாத்தீங்கன்னா வந்து. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் என்னுடைய அம்மா வந்து ஒரு சிஎஸ்ஐ ஸ்கூல்ல போய் சேர்த்து விட்டாங்க. ஆக்சுவலா அங்கதான் வந்து 4th 5th ஸ்டாண்டர்ட் படிச்சேன். அந்த கிறிஸ்டியன் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும்போது ஒவ்வொரு வியாழக்கிழமை என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி பைபிள்ல இருந்து நிறைய கதைகள் சொல்லுவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா அப்பதான் ஏசப்பாவை பத்தி ஃபர்ஸ்ட் நான் வந்து கேள்விப்படுறேன். எப்படா வியாழக்கிழமை வரும், எப்ப போய் பைபிள்ல இருந்து நிறைய இதெல்லாம் கத்துக்கலாம்னு சொல்லி நிறைய ஆசை இப்ப வர ஆரம்பிச்சு. ஆக்சுவலா வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த நல்ல சமாரியன் ஓமை லூக்கா 10ஆம் அதிகாரத்துல வரக்கூடிய அந்த இது வந்து எனக்கு இன்னும் மனசுல பசுமரத்தாணி போல பதிந்திருக்குது. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா வந்து சோ அப்பதான் அந்த இறை வார்த்தை என்ற விதை எனக்குள்ளாக விதைக்கப்பட்டது. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில கனி தர வேண்டும் என்றால் இந்த இறை வார்த்தை என்ற விதை விதைக்கப்பட வேண்டும். ரொம்ப ரொம்ப அவசியம். யோவான் 15:14 நாம் படிக்கிறோம், நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரக்கூடிய கனி நிலைத்திருக்கவே நான் உங்களை தேர்ந்து கொண்டேன். 800 கோடி மக்கள் இந்த உலகத்துல நம்மளையே ஆண்டு வேறு பிரிச்சிருக்காரு, அவருடைய பிள்ளைகளா ஏன் சூஸ் பண்ணிருக்காருன்னா ஒரே ஒரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம் கனி தரக்கூடிய சீடர்களாக என்ன பண்ணணும், ஏசப்பாவுக்கு என்ன பண்ணணும், நம்ம வந்து உருவாக வேண்டும். அதுதான் ஆண்டுடைய விருப்பம். இதைத்தான் யோவான் 15:8 நம்ம படிக்கிறோம். நீங்கள் மிகுந்த கனி தந்து எனக்கு சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. அந்த வசனத்தை நம்ம படிப்போம். யோவான் 15ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆமென், பிரைஸ் தி லார்ட். பாத்தீங்களா, நம்ம அப்பாவுக்கு எது மகிழ்ச்சி, எது பெருமைன்னா நம்ம பக்தர்களாக அல்ல, சீடர்களாக என்ன பண்ணணும், இருக்கணும். அதான் வசனம் சொல்லப்படுகிறது, நீங்கள் மிகுந்த கனி தந்து எனக்கு சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. பக்தர்கள் அப்படிங்கிறது ஆரம்ப நிலை, அதிலே நின்று விடாமல் நம்ம எங்க வரணும் பாத்தீங்கன்னா வந்து சீடர்களாக என்ன பண்ணணும், உருவாக வேண்டும். அதைத்தான் ஆண்டு இந்த விண்ணேற்றத்துக்கு முன்பாக கடைசியா சொன்னார், உலகமெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றி சீடராக்குங்கள் என்று சொன்னார். சீடர்கள் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா வந்து உருவாக்கணும். எப்ப சீடர் உருவாக்க முடியும், இறை வார்த்தையை படிச்சாதான் நம்முடைய உருவாக்க முடியும். அப்ப இதை கனி தரணும் அப்படின்னா அது இறை வார்த்தை ரொம்ப ரொம்ப அவசியம். இது வந்து விதை. இந்த விதையை நம்ம உள்ளத்துல விதைக்க என்ன பாத்தீங்கன்னா வந்து நாம் இயேசுவுக்காக கனி தரக்கூடிய சீடர்கள் நம்ம வந்து உருவாக்க முடியும். ஏன்னா வசனம் நமக்கு எச்சரிக்கிறது, நல்ல கனி தராத மரம் எல்லாம் வெட்டப்பட்டு அக்கினியில் போடப்படும். அப்ப வந்து நம்ம கனி தரணும். அதுக்குதான் ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, நம்மளை சூஸ் பண்ணிருக்காரு. அந்த கனி என்றால் என்ன அப்படின்னா கலாத்தியர் 5:22 சொல்லப்பட்டுள்ளபடி அந்த தூய ஆவியானுடைய 9 வகையான கனிகள், அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம். இது 9மே வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்களை, தெய்வீக குணாதிசயங்களை குறிக்கும். இந்த கனிகள் நமக்கு என்ன பண்ண பாத்தீங்கன்னா வந்து வெளிப்பட வேண்டும். இதற்காகத்தான் ஆண்டவர் என்ன பண்ணார், வந்து சூஸ் பண்ணார். அப்ப அந்த மாதிரி நான் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த இறைவார்த்தை என்ற விதை எனக்குள்ள விதைக்கப்பட்டுச்சு. ஏசப்பாவுடைய வாழ்க்கை வரலாறு போட்டு காமிச்சாங்க. எங்க ஸ்கூல்லேயே வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் ஏசப்பா எப்படி அவருடைய வாழ்க்கை வரலாறு ஃபுல்லா பார்த்தேன். அதுவும் என் மனசுல இன்னைக்கு வரைக்கும் எனக்கு நல்லா ஆழமா பதிஞ்சிருக்குது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அப்ப நம்ம எதை வைத்து நிரப்ப வேண்டும் என்றால் இறை வார்த்தையை வச்சு நம்ம உள்ளத்தை என்ன பண்ணணும், நிரப்ப வேண்டும். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, உள்ளத்தின் நிறைவே வாய் பேசும். நம்ம உள்ளத்தை எதை வச்சு நிரப்புறோமோ அதுதான் நம்ம பேச்சு என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா வந்து வெளிப்படும். பாத்தீங்கன்னா வந்து நம்ம இறை வார்த்தையை வைத்து நாம் நிரப்பினோம் என்றால் நாம் பேசக்கூடிய பேச்சு பரிசுத்தமானதாக இருக்கும், இயேசுவை பற்றித்தான் இருக்கும். அங்கே புரணி பேச்சுக்கு இடம் கிடையாது, மற்றவர்களை குறை சொல்லக்கூடிய குற்றப்படுத்தக்கூடிய வார்த்தைக்கு இடம் கிடைக்காது, கோபமான வார்த்தைகள் கிடையாது, மற்றவர்கள் உள்ளத்தை காயப்படுத்தக்கூடிய வேதனைப்படுத்தக்கூடிய கெட்ட வார்த்தைகளோ பொய்யான வார்த்தைகளோ எதுவுமே நம்ம நாவிலிருந்து வராது. ஏன்னா இறை வார்த்தையை வச்சு நிரப்புறதுனால. இறை வார்த்தையை வச்சு நம்ம நிரப்பாம சினிமா சீரியல் இது உலகப்புறமான காரியங்களை வச்சு நிரப்பணும்னா நம்ம பேசுறதுலாம் எப்படித்தான் இருக்கும் பாத்தீங்கன்னா வந்து உலகப்போக்கிலான வீண் பேச்சுக்கள், வெட்டி பேச்சுக்கள், ஒன்றுக்கும் உதவாத பேச்சுக்களாக தான் இருக்கும். சீராக் 9:15 கூறுகிறது, உன் வாயின் வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவருடைய திருச்சட்டத்தை பற்றியதாகவே இருக்கட்டும். அந்த வசனத்தை நாம் படிப்போம். சீராக் 9ஆம் அதிகாரம் 15வது வசனம். சீராக் 9:15. ஆமென், பிரைஸ் தி லார்ட். உன் பேச்செல்லாம் உன்னத இறைவனின் திருச்சட்டத்தை பற்றியதாகவே இருக்கட்டும். பாத்தீங்களா, நம்முடைய பேச்சு எப்படிப்பட்டதா இருக்குன்னு ஆண்டு ரொம்ப பாருங்க.
நம்ம 4-5 பேர் கூடணும்னா எதை பத்தி நம்ம அதிகமா பேசுறோம்? அரசியலை பத்தி பேசுறோமா, கிரிக்கெட்டை பத்தி பேசுறோமா, இல்ல பணங்காசு எப்படி சம்பாதிக்க இதை பத்தி பேசுறோமா, இல்ல இறை வார்த்தையின்படி ஆண்டவரை பற்றி அவருடைய இறை வார்த்தையை பத்தி நம்ம பேசுறோமா? இந்த வசனம் அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் உரையாடல்களில் ஆவிக்குரிய பாடல்கள், திருப்பாடல்கள், புகழ்பாக்கள் இடம்பெறட்டும் என்று எபேசியர் 5ஆம் அதிகாரம் 19 நம்ம வந்து படிக்கிறோம். அப்ப நம்முடைய பேச்சு பரிசுத்தமா இருக்கணும், நம்முடைய பார்வை பரிசுத்தமா இருக்கணும், நம்முடைய சிந்தனைகள் பரிசுத்தமா இருக்கணும். அப்படின்னா இந்த இறை வார்த்தை என்ற விதை நமக்குள்ளாக என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வந்து விதைக்கப்பட வேண்டும். ஏற்கனவே நான் கூறிய வார்த்தைகளால் நீங்கள் தூய்மை அடைந்துள்ளீர்கள் என்று ஆண்டவருடைய சீடரை நோக்கி என்ன பண்ணிருக்காரு, சொல்லி இருக்கிறார். ஸோ அந்த மாதிரி அந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும்போது அந்த இறை வார்த்தை என்ற விதை எனக்குள்ளாக விதைக்கப்படுது. பைபிளை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் ஆக்சுவலா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த உலகப்புறமா நான் வாழ ஆரம்பிச்சிட்டேன்னா எனக்கு அதுக்கப்புறம் சரியா கைட் பண்றதுக்கு யாரும் கிடையாது. காலேஜ் போனோடனே தீயனங்களுடைய பழக்கத்தோடு சேர்ந்து என்ன பண்ணிட்டேன், ஆண்டரை விட்டு விலகி போயிட்டேன். ஆண்டரை தேடாம, பைபிள் படிக்காம ஒரு உலகப்புறமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு தான் இருந்தேன் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா வந்து. இதற்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா தீய நண்பர்களுடைய சகவாசம். பைபிள்ல பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு, நம்மெல்லாம் எப்படிப்பட்ட நண்பர்களோடு நம்ம நட்பு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி. தீய நட்பு நல்லொழுக்கத்தை என்ன பண்ணுமா, கெடுத்து விடும். உன் நண்பனை காண்பி நீ யார் என்பதை நான் உனக்கு சொல்லுகிறேன். அப்ப நம்ம எப்படிப்பட்ட நண்பர்களோடு நம்ம என்ன பண்றோம், பழகுறோம் அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆவிக்குரிய பிள்ளைகளோடு, ஆண்டரை தேடக்கூடிய பிள்ளைகளோடு நம்ம சேர்ந்தோம்னா அவங்களோட சேர்ந்து நம்ம என்ன பண்ண முடியும், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைய முடியும், தேர்ச்சி அடைய முடியும், முதிர்ச்சி அடைய முடியும். உலகப்பிரமான ஃப்ரெண்ட்ஸோட வச்சுக்கிட்டோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா வந்து நாம் ஆண்டவரை நெருங்கி செல்வதற்கு அவர்கள் ஒரு தடையாக என்ன பண்ணுவார்கள், இருப்பார்கள். வசனம் கூறுகிறது, உலகத்திற்கு நண்பராக விரும்பும் எவரும் கடவுளை பகைப்பவர் ஆவார்கள். உலக நட்பு தெய்வத்துக்கு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா பகையை உண்டாக்கும் என்று யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4 நம்ம வந்து படிக்கிறோம். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தோழனாக இருந்து, உற்ற தோழனாக இருந்து நம்மளை வழிநடத்த அவர் காத்துக்கிட்டு இருக்கார். அதான் ஒவ்வொரு திருப்பலியும் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும், தந்தையினுடைய அன்பும், தூய ஆவியானவரின் நட்புறவும், தோழமை, the fellowship of the Holy Spirit. அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உற்ற நண்பராக, தோழராக இருந்து என்ன பண்ண நமக்கு உதவி செய்ய ரெடியா இருக்கார். நம்ம அவரை சார்ந்து இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணணும், அவரை சார்ந்து நம்ம என்ன பண்ணணும், இருக்கணும். அவர் நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டா வச்சுக்கணும். ஏங்கிட்டு இருக்கார். மனித உள்ளத்திற்காக கடவுள் பேராவலோடு ஏங்குகிறார். ஆண்டவர் நமக்கு என்ன பண்ண ஏங்கிட்டு இருக்கார். மகனே மகளே, உன் உள்ளத்தை எனக்கு ஒரு இடத்தை என்ன பண்ண நீ வந்து கொடு என்று என்ன பண்ற ஆண்டவர் பண்ண ஏங்கிட்டு இருக்கார் வந்து பாத்தீங்கன்னா வந்து. அப்ப நம்ம யாரை பெஸ்ட் ஃப்ரெண்டா வச்சுக்கணும், நம்ம ஏசப்பாவை நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா வந்து நம்ம உற்ற துணையாளராக, அவர் நண்பராக நம்ம என்ன வச்சுக்கொள்ள வேண்டும். மோசேயோட வாழ்க்கையெல்லாம் பாத்தீங்கன்னா, மோசே பாவ சங்கீதம் செய்கின்றவர்கள் தயவு செய்து அந்த ரூம்ல போய் பாவ சங்கீதம் செய்யும்போது தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மோசே பற்றி சொல்லப்பட்டிருக்கு, ஒரு நண்பரோடு பேசுவது போல மோசே என்ன பண்ணுவாராம் பாத்தீங்கன்னா வந்து ஆண்டவரோடு என்ன பண்ணுவாராம், முகமுகமா பேசுவாராம் பாத்தீங்கன்னா. ஆபிரகாம் கடவுளின் நண்பர் என்று அழைக்கப்பட்டார், ஃப்ரெண்ட் ஆஃப் காட். அது மாதிரி ஏசப்பா என்ன பண்றாரு, நம்முடைய ஃப்ரெண்டா இருக்கு அவர் ஆசைப்படுறார். இனிமேல் நான் உங்களை பணியாளர் என்று அழைக்க மாட்டேன், நண்பர்கள் என்று அழைப்பேன். நீங்கள் என் வார்த்தையை தொடர்ந்து கடைபிடித்தால் நீங்கள் என் நண்பர்களாக கருதப்படுவீர்கள். தன்னுடைய நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு ஒன்றுமே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த காலேஜ் டேஸ்ல நான் தவறான வழிக்கு போனதுக்கு, ஏசப்பா விட்டு விலகி போனதுக்கு, பின்மாற்றம் பண்ணதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் உலகப்புறமான நண்பர்களோடு நான் சவாசம் வச்சு அந்த அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர முடியாம போயிடுச்சு. சினிமா பைத்தியமா இருந்தேன் ஆக்சுவலா. அந்த காலேஜ் டேஸ்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நினைச்சு பாக்குறேன், ஏசப்பா வந்து நான் முன்னாடியே ஏற்றுக்கொண்டிருந்தா, முன்னாடியே தெரிஞ்சிருந்தா எவ்வளவு நான் பாவத்திலிருந்து விலகி இருந்திருக்கலாம், எவ்வளவு பரிசுத்தமா வாழ்ந்திருக்கலாம். ரொம்ப லேட்டா நம்ம ஆண்டரை தெரிஞ்சுக்கிட்டோமே நான் பல நேரங்களில் நினைச்சிட்டு இருந்தேன் ஆக்சுவலா வந்து. அப்ப நான் சினிமாவுக்கு அடிமையா இருந்தேன் பாத்தீங்கன்னா வந்து. அந்த நேரத்தெல்லாம் ஆண்டை பார்த்து உட்காந்து ஜெபிக்கிறது, இறைவார்த்தை படிக்கிறது, அப்படி நான் என்ன பண்ணிருக்கணும், நேரத்தை செலவிட்டு இருக்கணும் ஆக்சுவலா வந்து. அப்புறம் தான் அந்த காலேஜ் முடியும் போது எனக்கு பயம் வர ஆரம்பிச்சிச்சு. 4 வருஷம் முடிஞ்சிருச்சு, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், நமக்கு யாருமே இல்லை, யார்கிட்ட போய் வேலைக்கு போய் தேடுறது, என்ன செய்யறது, அடுத்து எதிர்காலத்தை குறித்து ஒரு பெரிய கவலை வர ஆரம்பிச்சிச்சு. அந்த சமயத்துல தான் நான் மீண்டும் ஆண்டவரை தேட ஆரம்பிச்சேன். நம்முடைய வாழ்க்கையில் ஏன் துன்பம் வருகிறது என்றால், துன்பத்திற்கு பல காரணங்கள்.
நமக்கு நாமே வருவித்துக் கொள்ளக்கூடிய துன்பங்கள். உதாரணத்துக்கு டாஸ்மாக் கடையில கொட்டை எழுத்துல போட்டிருக்காங்க, குடி குடியை கெடுக்கும், குடி வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு. என்ன பண்றது, பெருசா போட்டிருக்காங்க. போட்டு என்ன பண்றாங்க, வாங்கி வாங்கி என்ன பண்றாங்க, குடிக்கிறாங்க. வந்து பாத்தீங்கன்னா வந்து சாப்பாடு இருக்குதோ இல்லையா அதெல்லாம் தேவை, எது வேணும் பாத்தீங்கன்னா வந்து குடி வேணும் சொல்லிருக்காங்க. இங்க நாகர்கோவில் சைட்ல பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க ஒரு ஊழியர் பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருந்தார். ஆக்சுவலா ஒருத்தர் பிச்சை கட்டு வந்தார். பிச்சை கட்டு வந்தோடனே, என்னப்பா நீ நான் பார்த்த நல்ல நல்ல பையனா தெரிகிற, ஏன் இப்படி பிச்சை எடுத்துட்டு இருக்க அப்படிங்கிறப்ப, என்னோட சோக கதையை கேளுங்க பிரதர்ன்னு சொல்லி சொன்னார். என்ன அப்படிங்கிறப்ப, நான் ஒரு நல்ல கம்பெனி நல்லா வேலை பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு மனைவி பிள்ளைகள் என்று நாங்கள் மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம். அந்த மாதிரி சமயத்துல எங்க ஆபீஸ்ல வந்து ஒரு பார்ட்டி வைக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, கூட்டு போனாங்க. கூட்டு போய் இந்த ட்ரிங்க்ஸ்ல என்ன பண்ணாங்க கொடுத்தாங்க. நான் வேணாம்னு சொன்னேன், சும்மா அடிங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, சும்மா விளையாட்டுக்கு என்ன பண்ணாங்க, எனக்கு குடிக்க வச்சாங்க. அது அப்ப ஆரம்பிச்சேன் நான். அப்படியே என்ன பண்ணேன், கொஞ்சமா பழைய அடிமை ஆயிட்டேன். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு பயங்கரமா அடிமை ஆயிட்டு குடி இல்லாம இருக்கவே முடியாது. அவருக்கு அதிகமா குடிச்சதுனால அந்த ஆபீஸ் விட்டு விலகிட்டாங்க, வேலையை விட்டு நீக்கிட்டாங்க. இவர் குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்றான்னு சொல்லி அப்புறம் என்ன பண்ணாரு, வீட்டுல பொருட்கள் எல்லாம் வித்து குடிக்க ஆரம்பிச்சார். மனைவி பிள்ளை என்ன பண்ணாங்க, இவரோட இருக்க முடியாதுன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்படி எல்லாத்தையும் இழந்து இப்ப நடுவீதிக்கு வந்துட்டார், நடுரோட்டுக்கு வந்துட்டார். அப்பயே என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, இப்ப நான் பிச்சை எடுத்து நான் கிடைக்கக்கூடிய காசை வச்சு நேரம் டாஸ்மாக் கடையில் போய் என்ன மறுபடியும் என்ன பண்ண வாங்கி தான் குடிப்பேனே தவிர சாப்பிடணும் கூட மனசு என்ன பண்ணாது வராது அப்படிங்கிற பாருங்க, அடிமைத்தனம். இதுதான் எந்த பாவமா இருந்தாலும் செய்யும் போது ரொம்ப இன்பமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா அதற்கு நம்ம இடம் கொடுத்து அடிமையாக்கிட்டோம்னா அதுல இருந்து வெளிவரது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பாவம் செய்கிற எவரும் பாவத்திற்கு அடிமை என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். பாவம் செய்கிற எவரும் அழகை சார்ந்தவர் என்று ஆண்டவர் கூறுகிறார். அப்ப இறைமகன் விடுதலை அளித்தால் மட்டும்தான் எந்த பாவத்தில் நம்ம முடியும், விடுதலை ஆக முடியும். இது நமக்கு நாமே வரவேற்றுக் கொள்ளக்கூடிய துன்பங்கள். அதே மாதிரி தான் புகைப்பிடிக்கிறது. அந்த இதில் பாருங்க, சிகரெட் பாக்ஸ்லேயே போட்டிருக்கு, புகைப்பிடித்தல் உடல்நலத்துக்கு கேடுன்னு சொல்லி, புகைப்பிடிச்சா எவ்வளவு நுரையீரல் எவ்வளவு பாதிக்கப்படும் படத்தோட என்ன பண்றாங்க போட்டிருக்காங்க. ஆனா அதை பார்த்து என்ன பண்றாங்க, வாங்கி வாங்கி என்ன பண்றாங்க, ஊதுறாங்க. என்னன்னு கேட்டா, புண்பட்ட மனச புலப்போத்து என்ன பண்றேன் நானு ஆத்திர டயலாக் என்ன பண்றாங்க, சினிமா டயலாக் என்ன பண்றாங்க, வேறமே என்ன பண்ண விடுறாங்க. பாருங்க, இதெல்லாம் நமக்கு நாமே வரவேற்றுக் கொள்ளக்கூடிய துன்பங்கள், கடவுள் அனுமதிக்கூடிய துன்பங்கள் கிடையாது. கடவுள் எல்லாரும் என்ன பண்ணாரு, மனிதர் எல்லாரும் நல்லவராகவே படைத்தார். வாழ்க்கை சிக்கல்கள் எல்லாம் மனிதர்கள் தங்களுக்கு தாங்களே வருவித்துக் கொண்டவை. மனிதர்கள் தம்முடைய மடமையினால் வாழ்வை கெடுத்துவிட்டு கடைசியில் என்ன பண்ணாங்க, ஆண்டவர் மீது சினம் கொண்டு கும்பிடுவார்கள். நீதிமொழிகள் 19:3 நாம் வாசிப்போம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 3வது வசனம். மனிதர் தம்முடைய மடமையினாலே வாழ்வை கெடுத்துக் கொள்வார்கள். ஆமென், பிரைஸ் தி லார்ட். இவங்களுடைய foolishness, இவங்களுடைய முட்டாள்தனம், இவங்களுடைய தவறான முடிவுனால வாழ்க்கையை கெடுத்துட்டு கடைசியில் யார் மேல பழி போறது பாத்தீங்கன்னா வந்து, ஆண்டவரே உனக்கு கண்ணு இருக்குதா, ஆண்டவரே உனக்கு காது இருக்குதா, என்ன பண்றது, ஆண்டவரை போய் என்ன பண்றது, கேள்வி கேட்கக்கூடிய காரியங்கள். அப்ப அப்படி இருக்க கூடாது. ஃபர்ஸ்ட் காரணம் என்ன பாத்தீங்கன்னா, நமக்கு நாமே வருவித்துக் கொள்ளக்கூடிய துன்பங்கள். இரண்டாவது காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏன் துன்பம் என்றால், வேற்று தெய்வங்களை வழிபடுவோர் தங்கள் துன்பங்களை பெருக்கிக் கொள்வார்கள். கிறிஸ்தவங்களா இருந்துட்டு வேற்று நாடி தேடி போகக்கூடிய காரியங்கள், இதெல்லாம் ஆண்டு விரும்பாத ஒரு காரியம், கடவுளுடைய சினத்தை வரக்கூடிய ஒரு காரியம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டுல பல இடங்கள்ல சொல்லுவார், வேற்று தெய்வங்களை நாடி தேடி போகக்கூடாதுன்னு சொல்லி. எங்களுடைய ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மெடிசன் படிக்க போகும்போது கிறிஸ்தவங்களா இருப்பாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா வந்து, அந்த கோயில வந்து மந்திரிச்சு வச்சது, இந்த கோயில போய் கயிறு கட்டினதுன்னு சொல்லி அப்படி என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி தகடு தாயத்துன்னு சொல்லி வாங்கி கட்டிட்டு இருந்திருப்பாங்க. இதெல்லாம் ஆண்டு விரும்பாத காரியம். பிரச்சனை அங்க போனா முடின்னு சொல்லிட்டு போறாங்க, ஆனா போனா பிரச்சனை இன்னும் அதிகமாகும். அதுதான் வசனம் சொல்கிறது, வேற்று தெய்வங்களை யாரு கும்பிடுறாங்களோ வழிபடுறாங்களோ அவங்க இருக்கிற துன்பம் இன்னும் அதிகமாகுமே தவிர குறையறதுக்கு வாய்ப்பே கிடையாது. திருப்பாடல் 16:4 நாம் வாசிப்போம். திருப்பாடல் 16:4. திருப்பாடல் 16:4. ஆமென், பிரைஸ் தி லார்ட். தாவீதுக்கு இந்த வைராக்கியத்தை பாருங்களேன், அந்த இரத்த பலியில் நான் பங்கேற்க மாட்டேன், அந்த வேற்று தெய்வங்களின் பெயரை கூட என் நாவில் நம்ப மாட்டேன், உச்சரிக்க மாட்டேன்.
அந்த அளவுக்கு வைராக்கியமா இருக்காரு. என்னுடைய ஆண்டு நாமத்தை சொல்லக்கூடிய இந்த நாவினால வேற்றுதோட பேர் என்ன பண்ண வந்து சொல்ல மாட்டேன்னு சொல்லி என்ன பண்றாரு சொல்றாரு. இது சொல்லும் போது என்னுடைய வாழ்க்கை நடந்த ஒரு சம்பவம் நினைவுக்கு வருது. நான் கூட்டு குடும்பமா இருந்தோம். நானு, என்னுடைய மனைவி, என்னுடைய தம்பி எல்லாமே கூட்டு குடும்பமா இருந்தோம். நாங்க ஆண்டரை ஏற்றுக்கொண்டு அங்க மேல என்ன பண்ணுவோம், அந்த சிற்றாலயத்தை ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். கீழே அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க இன்னும் அந்த பிற தெய்வ வழிபாடுதான் இருப்பாங்க. என் பிள்ளைங்க வந்து என் தம்பி பிள்ளைகளோட சேர்ந்து விளையாடும் போது என்ன பண்ணுவாங்க, அந்த வேற்று தெய்வ பேரை சொல்லி இவங்க விளையாடுவாங்க. அதோட சேர்ந்து என் பிள்ளைகள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அப்படியே கஷ்டமாயிடுச்சு. ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தை சொல்ல வேண்டிய இந்த நாவலை இப்படி வேற்று தெய்வ நாமத்தை நம்ம சொல்றாங்கன்னு சொல்லி ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி, இங்க இருந்தா நம்ம வந்து விடுதலையா ஆராதிக்க முடியல, ஆண்டரை தொண்டு கொள்ள முடியும்னு சொல்லிட்டு நாங்க தனியா என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, தனியா வீடு பிடிச்சிட்டு போயிட்டோம். அங்க போனதுக்கு அப்புறம் என் பிள்ளை என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜெபம் சொல்லி கொடுக்க அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, ஆண்டரை பத்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு காலத்துல இப்படி வேற்றுமையோட பேரை சொல்லிட்டு இருந்தாங்களே, ஆண்டரை இப்ப உமது நாமத்தை என்ன பண்ணாங்க சொல்லக்கூடிய பிள்ளைகளை மாத்திட்டீங்களே, அதுக்காக நன்றி ஆண்டவரே. கூட பாடல படிச்சு பாத்தீங்கன்னா, இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமத்திற்கு விண்ணவர் மன்னவர் கீழவர் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, முழங்கால் போடுவார்கள், மண்டிடுவார்கள். இயேசுவே ஆண்டவர் எல்லா நாமம் என்ன பண்ண பாத்தீங்கன்னா வந்து அறிக்கையிடும். அவ்வளவு மேலான நாமம், பரிசுத்த நாமம். அவர் பேரை சொன்னாலே பிசாசு என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா வந்து நடுநடுங்கும், நோய்கள் எல்லாம் என்ன பண்ணும், விலகி போகும். அப்படிப்பட்ட வல்லமை மிக்க நாமம். அவருடைய நாமத்தை நம்ம உச்சரிச்சு கொண்டே இருக்கணும். அந்த மனவழி ஜெபம் சொல்றாங்க பாத்தீங்களா, இயேசுவே நன்றி, இயேசுவே வாழ்க, இயேசுவே போற்றின்னு சொல்லி அவரோட நம்ம கனெக்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஏசப்பாவோட என்ன பண்ணணும், நம்ம கனெக்ட் ஆகிட்டே இருக்கணும். அதான் ஒரு வயசான பாரிட்ட போய் ஒருத்தவங்க கேட்டாங்க, எப்படி இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றபடி நீங்க எப்படி இடைவிடாமல் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறீங்க, எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க, எப்படி உங்களால முடியுதுன்றப்ப அந்த பாட்டி சொன்னாங்க, வேற ஒன்றும் இல்லை பிரதர், நான் காலைல ஜெபிக்கிறது மட்டும் கிடையாது, வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கூட நான் ஏசப்பாவோட என்ன பண்ணுவேன், பேசிக்கிட்டே இருப்பேன்னு சொன்னாங்க. எப்படிங்கிறப்ப சொன்னாங்க, என் வீட்டுல எப்பயாவது துணி துவைக்கிறேன்னா அப்ப என்ன பண்ணுவேன், ஏசப்பா துணி துவைச்சு அழுக்குலாம் வெளியில போகுதுல, அது மாதிரி இதயத்துக்கு என்ன பண்ணுங்க, அழுக்க போக என்ன பண்ணுங்க, நீங்க வந்து வெளியேற்றிருங்கன்னு சொல்லுவாங்க. எப்ப பால் பொங்கி வந்துச்சுங்க, கேஸ் வச்சு பொங்கி வரும்போது, ஏசப்பா இந்த பால் பொங்கி வர்ற மாதிரி என் உள்ளமெல்லாம் உங்களுடைய அன்பால் என்ன பண்ணணும், பொங்கி என்ன பண்ணணும், வழியிடும் ஆண்டேன்னு சொல்லுவாங்களாம். வீடு கூட்டும் போது என்ன பண்ணுவாங்க, ஏசப்பா இந்த குப்பையெல்லாம் கூட்டி கூட்டி பொறுங்க. அதே மாதிரி என் வாழ்க்கையில என்னென்ன குப்பை இருந்தா அதை பூரா என்ன பண்ணுங்க, எடுத்து என்ன பண்ணுங்க, போட்டுருங்க ஆண்டவர். பாருங்களேன், ஒவ்வொரு வேலை செய்யும் போது என்ன பண்றாங்க, ஏசப்பா என்ன பண்ண ஜெபம் பண்ணி என்ன பண்றாங்க, செய்யறாங்க. அது மாதிரி தான் 24/7 நம்ம ஆண்டோட நம்ம என்ன பண்ணணும், இணைஞ்சு இருக்கணும். அப்ப ஆண்டை பிள்ளைகளாக நம்ம வந்து பிற இனத்தாருடைய வழிபாட்டு முறை எதையும் நம்ம ஃபாலோ பண்ணவே கூடாது. இந்த ஜோசியம் பார்க்கறது, ஜாதகம் பார்க்கறது, முகூர்த்த நாள் பார்க்கறது, இதெல்லாம் ஆண்டு அருவருக்கூடிய காரியங்கள். இதெல்லாம் பிற இனத்தாருடைய பழக்க வழக்கங்கள். நம்மளாம் ஆணுடைய பிள்ளைகள், நமக்கு அதுக்கு சம்பந்தமே இருக்கக்கூடாது. அதனால்தான் பவுல் தெளிவாக சொல்வார், இன்னும் நீங்கள் ஏன் நாள் காலம் மாதம் என்று பார்க்கிறீர்கள், உங்களுக்காக நான் பாடுபட்டு உழைத்தது வீண்தானா என்று சொல்கிறார். அவங்க பிறத்தை பார்ப்பாங்க, 4 நட்சத்திரம் பார்ப்பாங்க, ஜோசியம் பார்ப்பாங்க, ஜாதகம் பார்ப்பாங்க. நம்ம அப்படி இருக்கவே கூடாது. அதுல ஆண்டவர் விரும்பாத ஒரு காரியம். அந்த வசனத்தை படிப்போம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிப்போம். கலாத்தியர் 4:10. ஆமென், பிரைஸ் தி லார்ட். நாள் காலம் மாதம் என ஏன் பார்க்கிறீர்கள் என்று பவுல் கலாத்தியர் கேள்வி கேட்கிறார். அப்ப வந்து நம்ம வந்து முகூர்த்த நேரம் அதெல்லாம் பார்க்க கூடாது. அதெல்லாம் அவங்க பிரேரத்தை ஆண்டு அறியாத பார்க்கிறவங்க. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இதுவே. ஆண்டவர் படைச்ச எல்லா நாளுமே நல்ல நாள் தான். ஒவ்வொரு நாளையும் ஆண்டவர் படைச்சு சொல்றாரு, நல்லதென கண்டார், நல்லதென கண்டார், நல்லதென கண்டார் என்று தொடக்க நூல் 1ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளையும் அவ்வளவு ஆசீர்வதிச்சு வச்சிருப்பார். 7 நாள்னா 7 நாளுமே ஆசீர்வதிக்கப்பட்ட நாள் தான். செவ்வாய்க்கிழமையா பிசினஸே ஆரம்பிக்க கூடாது, அது நல்ல நாள் இல்ல, அது அவங்க சொல்லலாம், நம்ம சொல்லக்கூடாது. ஆக்சுவலா வந்து எல்லா நாளும் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள் தான். நம்முடைய மனநிலை எப்படிப்பட்டதா இருக்குது அதுதான் முக்கியம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா வந்து அதனால ஏன் துன்பம் என்றால், பிற தெய்வங்களை வழிபடுவோர், பிற தெய்வத்தினுடைய வழிபாட்டுக்கு போறவங்க, இதனாலதான் பிரச்சனை உண்டாகும். அதுவும் குறிப்பா பாருங்க, ரீசெண்டா வந்து நியூஸ் பேப்பர்ல வந்து ஒரு புள்ளி விவரம் போட்டிருக்காங்க. விவாகரத்து எந்த மதத்துல அதிகமா நடக்குது அப்படிங்கிறப்ப கிறிஸ்தவ மார்க்கத்துல என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா வந்து அதிகமான என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா வந்து விவாகரத்து நடக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி விவரத்தோட போட்டிருக்காங்க. இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல போட்டிருக்காங்க.
100 திருமணம் நடக்குது அப்படின்னா 12 திருமணம் டைவர்ஸ் ஆகுது. ஏன் நம்ம மார்க்கத்தில் அப்படி அதிகமாக ஆகுது? என்ன காரணம்? நம்மள பாருங்க, கருத்தரங்கம், திருமண கருத்தரங்கம், தனியா தியானம், கவுன்சிலிங், பேரண்ட்ஸ் கவுன்சிலிங், திருமணமாக போறோம் எவ்வளவு நம்ம கொடுக்குறோம் பாத்தீங்கன்னா மற்றவங்க நம்மளாம் கிடையவே கிடையாது. நமக்கு இவ்வளவு கொடுத்தோம், ஏன் இப்படி நடக்குது? என்ன காரணம்? ஏன் மன முறிவு? என்ன பைபிள் ஆண்டவர் சொல்லிருக்காரு, மன முறிவை நான் அருவருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். மலாக்கி 2:14 படிக்கிறோம். டைவர்ஸ் ஆண்டவர் பிடிக்காத ஒரு காரியம். கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்கட்டும். யாருக்கு உரிமை கிடையவே கிடையாது பாத்தீங்கன்னா ஏன் அந்த மாதிரி மாறி மனமுறிவு ஏற்படுதுன்னா அது காரணம்னா பிற இனத்தாருடைய முறைகளை ஃபாலோ பண்றதுனால தான். ஒரு உதாரணத்துக்கு பிற இனத்தார் என்ன பண்ணுவாங்க, மேரேஜ் என்ன பண்ணுவாங்க, பொண்ணு பையனா கை நிறைய காசு சம்பாதிக்கணும், சொந்த வீடு இருக்கணும், தோப்பு இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணும், இந்த ஸ்டேட்டஸை பார்க்குறாங்க. பொண்ணா நகை என்ன பண்ணணும், அதிகமாக போடணும், ரொம்ப அழகா இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இதெல்லாம் உலகப்புறமான ஸ்டேட்டஸ். எத்தனை பேர் வரக்கூடிய மாப்பிள்ளை வரக்கூடிய பொண்ணு நல்ல பயபக்தியா இருக்கிறனா, ஆண்டுக்கு பிரியமான வாழ்க்கை வராங்க, பூசைக்கு போறாங்களா, பயில் படிக்கிறாங்களா, இந்த மாதிரி என்ன பண்றாங்க, அதை பார்க்க மாட்டாங்க. எதைத்தான் பார்க்கறாங்க பாத்தீங்கன்னா நகரட்டு, நல்ல வேலை, நல்ல பணம், எதைத்தான் என்ன பண்றாங்க, பிற இனத்தார் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தர்றாங்களோ அதே மாதிரி தான் இங்க என்ன பண்றது, கடவுளை முன்னிலைப்படுத்தாமல், கடவுளுக்கு முதலிடம் தராமல் தாங்களே என்ன பண்றது முக்கியத்துவப்படுத்திக்கிறது. அதான் காரணம். ஏன்னா வசனம் சொல்கிறது, உலக போக்கின்படி ஒழுகாதீர்கள், உலகத்திற்கு ஒத்த வேஷம் போடாதீர்கள். ஏன்னா அப்படின்னு அர்த்தம், உலக மக்கள் எப்படி வாழ்றாங்களோ அப்படி நம்ம வாழக்கூடாது. நம்மளாம் ஆண்டுடைய பிள்ளைகள், ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழணும். ஆண்டு சொல்லிட்டாரு, நீங்கள் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல, நான் உங்களை இந்த உலகத்தில் என்ன பண்ணிட்டேன், வேறு பிரிச்சு எடுத்துட்டேன்னு சொல்றார் ஆண்டவர். அப்ப நம்முடைய பேச்சு, நடை, உடை, பாவனை எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை எதிர்பார்க்கிறார். கடவுளுடைய பிள்ளைகள் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண வாழ்ந்து காமிக்கிறோம். அதான் சொல்றாரு, நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீர்கள், நீங்கள் இந்த உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள். போய் பாவசங்க செய்வால் தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மோசே பத்தி சொல்லப்பட்டிருக்கு, ஒரு நண்பரோடு பேசுவது போல மோசே என்ன பண்ணுவாராம் பாத்தீங்கன்னா ஆண்டவரோடு என்ன பண்ணுவாராம், முகமுகமா பேசுவாராம் பாத்தீங்கன்னா. ஆபிரகாம் கடவுளின் நண்பர் என்று அழைக்கப்பட்டார், ஃப்ரெண்ட் ஆஃப் காட். அது மாதிரி ஏசப்பா என்ன பண்றாரு, நம்முடைய ஃப்ரெண்டா இருக்க அவர் ஆசைப்படுறார். இனிமேல் நான் உங்களை பணியாளர் என்று அழைக்க மாட்டேன், நண்பர்கள் என்று அழைப்பேன். நீங்கள் என் வார்த்தையை தொடர்ந்து கடைபிடித்தால் நீங்கள் என் நண்பர்களாக கருதப்படுவீர்கள். தன்னுடைய நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு ஒன்றுமே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த காலேஜ் டேஸ்ல நான் தவறான வழிக்கு போனதுக்கு, ஏசப்பா விட்டு விலகி போனதுக்கு, பின்மாற்றம் பண்ணதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் உலகப்பிரமான நண்பர்களோடு நான் சவாசம் வச்சு அந்த அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர முடியாம போயிடுச்சு. சினிமா பைத்தியமா இருந்தேன் ஆக்சுவலா. அந்த காலேஜ் டேஸ்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நினைச்சு பாக்குறேன், ஏசப்பா நான் முன்னாடியே ஏற்றுக்கொண்டிருந்தா, முன்னாடியே தெரிஞ்சிருந்தா எவ்வளவு நான் பாவத்திலிருந்து விலகி இருந்திருக்கலாம், எவ்வளவு பரிசுத்தமா வாழ்ந்திருக்கலாம். ரொம்ப லேட்டா நம்ம ஆண்டரை தெரிஞ்சுக்கிட்டோமே நான் பல நேரங்களில் நினைச்சிட்டு உண்டு ஆக்சுவலா. அப்ப நான் சினிமாவுக்கு அடிமையா இருந்தேன் பாத்தீங்கன்னா அந்த நேரத்தெல்லாம் ஆண்டை பார்த்து உட்காந்து ஜெபிக்கிறது, இறைவார்த்தை படிக்கிறது, அப்படி நான் என்ன பண்ணிருக்கணும், நேரத்தை செலவிட்டு இருக்கணும் ஆக்சுவலா. அப்புறம் தான் அந்த காலேஜ் முடியும் போது எனக்கு பயம் வர ஆரம்பிச்சிச்சு. 4 வருஷம் முடிஞ்சிருச்சு, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், நமக்கு யாருமே இல்லை, யார்கிட்ட போய் வேலைக்கு போய் தேடுறது, என்ன செய்யறது, அடுத்து எதிர்காலத்தை குறித்து ஒரு பெரிய கவலை வர ஆரம்பிச்சிச்சு. அந்த சமயத்துல தான் நான் மீண்டும் ஆண்டவரை தேட ஆரம்பிச்சேன். நம்முடைய வாழ்க்கையில் ஏன் துன்பம் வருகிறது என்றால், துன்பத்திற்கு பல காரணங்கள், நமக்கு நாமே வருவித்துக் கொள்ளக்கூடிய துன்பங்கள். உதாரணத்துக்கு டாஸ்மாக் கடையில கொட்டை எழுத்துல போட்டிருக்காங்க, குடி குடியை கெடுக்கும், குடி வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு. என்ன பண்றது, பெருசா போட்டிருக்காங்க, போட்டுறது என்ன பண்றாங்க, வாங்கி வாங்கி என்ன பண்றாங்க, குடிக்கிறாங்க. பாத்தீங்கன்னா சாப்பாடு இருக்குதோ இல்லையா அதெல்லாம் தேவை, எது வேணும் பாத்தீங்கன்னா குடி வேணும். இங்க நாகர்கோவில் சைட்ல பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க, ஒரு ஊழியர் பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருந்தார் ஆக்சுவலா. ஒருத்தர் பிச்சை கட்டு வந்தார். பிச்சை கட்டு வந்தோடனே, என்னப்பா நீ நான் பார்த்த நல்ல பையனா தெரிகிற, ஏன் இப்படி பிச்சை எடுத்துட்டு இருக்க அப்படிங்கிறப்ப, என்னோட சோக கதையை கேளுங்க பிரதர்ன்னு சொன்னார். என்ன அப்படிங்கிறப்ப, நான் ஒரு நல்ல கம்பெனி நல்லா வேலை பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு மனைவி பிள்ளைகள் என்று நாங்கள் மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம். அந்த மாதிரி சமயத்துல எங்க ஆபீஸ்ல ஒரு பார்ட்டி வைக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, கூப்பிட்டு போனாங்க.
கூட்டு போய் இந்த ட்ரிங்க்ஸ்ல என்ன பண்ணாங்க கொடுத்தாங்க. நான் வேணாம்னு சொன்னேன். சும்மா அடிங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, சும்மா விளையாட்டுக்கு என்ன பண்ணாங்க, எனக்கு குடிக்க வச்சாங்க. அது அப்ப ஆரம்பிச்சேன் நான். அப்படியே என்ன பண்ணேன், கொஞ்சமா பழைய அடிமை ஆயிட்டேன். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு பயங்கரமா அடிமை ஆயிட்டு குடி இல்லாம இருக்கவே முடியாது. அவருக்கு அதிகமா குடிச்சதுனால அந்த ஆபீஸ் விட்டு விலகிட்டாங்க, வேலையை விட்டு நீக்கிட்டாங்க. இவர் குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்றான்னு சொல்லி அப்புறம் என்ன பண்ணாரு, வீட்டுல பொருட்கள் எல்லாம் வித்து குடிக்க ஆரம்பிச்சார். மனைவி பிள்ளை என்ன பண்ணாங்க, இவரோட இருக்க முடியாது சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்படி எல்லாத்தையும் இழந்து இப்ப நடுவீதிக்கு வந்துட்டார், நடுரோட்டுக்கு வந்துட்டார். அப்பயே என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, இப்ப நான் பிச்சை எடுத்து நான் கிடைக்கக்கூடிய காசை வச்சு நேரம் டாஸ்மாக் கடையில் போய் என்ன மறுபடியும் என்ன பண்ண வாங்கி தான் குடிப்பேனே தவிர சாப்பிடணும் கூட மனசு என்ன பண்ணாது வராது அப்படிங்கிற பாருங்க. அடிமைத்தனம் இதுதான். எந்த பாவமா இருந்தாலும் செய்யும் போது ரொம்ப இன்பமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா அதற்கு நம்ம இடம் கொடுத்து அடிமையாக்கிட்டோம்னா அதுல இருந்து வெளிவரது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பாவம் செய்கிற எவரும் பாவத்திற்கு அடிமை என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். பாவம் செய்கிற எவரும் அழகை சார்ந்தவர் என்று ஆண்டவர் கூறுகிறார். அப்ப இறைமகன் விடுதலை அளித்தால் மட்டும்தான் எந்த பாவத்தில் நம்ம முடியும், விடுதலை ஆக முடியும். இது நமக்கு நாமே வரவேற்றுக் கொள்ளக்கூடிய துன்பங்கள். அதே மாதிரி தான் புகைப்பிடிக்கிறது. அந்த இதில் பாருங்க, சிகரெட் பாக்ஸ்லேயே போட்டிருக்கு, புகைப்பிடித்தல் உடல்நலத்துக்கு கேடுன்னு சொல்லி. புகைப்பிடிச்சா எவ்வளவு நுரையீரல் எவ்வளவு பாதிக்கப்படும் படத்தோட என்ன பண்றாங்க போட்டிருக்காங்க. ஆனா அதை பார்த்து என்ன பண்றாங்க, வாங்கி என்ன பண்றாங்க, ஊதுறாங்க. என்னன்னு கேட்டா புண்பட்ட மனசை புலப்போத்து என்ன பண்றேன் நானு ஆத்திர டயலாக் என்ன பண்றாங்க, சினிமா டயலாக் என்ன பண்றாங்க, வேறமே என்ன பண்ண விடுறாங்க. பாருங்க, இதெல்லாம் நமக்கு நாமே வரவேற்றுக் கொள்ளக்கூடிய துன்பங்கள். கடவுள் அனுமதிக்கூடிய துன்பங்கள் கிடையாது. கடவுள் எல்லாரும் என்ன பண்ணாரு, மனிதர் எல்லாரும் நல்லவராகவே படைத்தார். வாழ்க்கை சிக்கல்கள் எல்லாம் மனிதர்கள் தங்களுக்கு தாங்களே வருவித்துக் கொண்டவை. மனிதர்கள் தம்முடைய மடமையினால் வாழ்வை கெடுத்துவிட்டு கடைசியில் என்ன பண்ணாங்க, ஆண்டவர் மீது சினம் கொண்டு கும்பிடுவார்கள். நீதிமொழிகள் 19:3 நாம் வாசிப்போம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 3வது வசனம். மனிதர் தம்முடைய மடமையினாலே வாழ்வை கெடுத்துக் கொள்வார்கள். ஆமென், பிரைஸ் தி லார்ட். இவங்களுடைய foolishness, இவங்களுடைய முட்டாள்தனம், இவங்களுடைய தவறான முடிவுனால வாழ்க்கையை கெடுத்துட்டு கடைசியில் யார் மேல பழி போறது பாத்தீங்கன்னா வந்து ஆண்டவரே உனக்கு கண்ணு இருக்குதா, ஆண்டவரே உனக்கு காது இருக்குதா, என்ன பண்றது, ஆண்டவரை போய் என்ன பண்றது, கேள்வி கேட்கக்கூடிய காரியங்கள். அப்ப அப்படி இருக்க கூடாது. ஃபர்ஸ்ட் காரணம் என்ன பாத்தீங்கன்னா, நமக்கு நாமே வருவித்துக் கொள்ளக்கூடிய துன்பங்கள். இரண்டாவது காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏன் துன்பம் என்றால் வேற்று தெய்வங்களை வழிபடுவோர் தங்கள் துன்பங்களை பெருக்கிக் கொள்வார்கள். கிறிஸ்தவங்களா இருந்துட்டு வேற்று நாடி தேடி போகக்கூடிய காரியங்கள், இதெல்லாம் ஆண்டு விரும்பாத ஒரு காரியம், கடவுளுடைய சினத்தை வரக்கூடிய ஒரு காரியம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல பல இடங்கள்ல சொல்லுவார், வேற்று தெய்வங்களை நாடி தேடி போகக்கூடாதுன்னு சொல்லி. எங்களுடைய ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மெடிசன் படிக்க போகும்போது கிறிஸ்தவங்களா இருப்பாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா வந்து அந்த கோயில வந்து மந்திரிச்சு வச்சது, இந்த கோயில போய் கயிறு கட்டினதுன்னு சொல்லி அப்படி என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி தகடு தாயத்துன்னு சொல்லி வாங்கி கட்டிட்டு இருந்திருப்பாங்க. இதெல்லாம் ஆண்டு விரும்பாத காரியம். பிரச்சனை அங்க போனா முடியும்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா போனா பிரச்சனை இன்னும் அதிகமாகும். அதுதான் வசனம் சொல்கிறது, வேற்று தெய்வங்களை யாரு கும்பிடுறாங்களோ வழிபடுறாங்களோ அவங்க இருக்கிற துன்பம் இன்னும் அதிகமாகுமே தவிர குறையறதுக்கு வாய்ப்பே கிடையாது. திருப்பாடல் 16:4 நாம் வாசிப்போம். திருப்பாடல் 16:4. திருப்பாடல் 16:4. ஆமென், பிரைஸ் தி லார்ட். தாவீதுக்கு இந்த வைராக்கியத்தை பாருங்களேன். அந்த இரத்த பலியில் நான் பங்கேற்க மாட்டேன், அந்த வேற்று தெய்வங்களின் பெயரை கூட என் நாவில் நம்ப மாட்டேன், உச்சரிக்க மாட்டேன். அந்த அளவுக்கு வைராக்கியமா இருக்காரு. என்னுடைய ஆண்டு நாமத்தை சொல்லக்கூடிய இந்த நாவினால வேற்று பேர் என்ன மாட்டேன் வந்து சொல்ல மாட்டேன்னு சொல்லி என்ன பண்றாரு சொல்றாரு. இது சொல்லும் போது என்னுடைய வாழ்க்கை நடந்த ஒரு சம்பவம் நினைவுக்கு வருது. நான் கூட்டு குடும்பமா இருந்தோம். நானு, என்னுடைய மனைவி, என்னுடைய தம்பி எல்லாரும் கூட்டு குடும்பமா இருந்தோம். நாங்க ஆண்டரை ஏற்றுக்கொண்டு அங்க மேல என்ன பண்ணுவோம், அந்த சிற்றாலயத்தை ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். கீழே அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க இன்னும் அந்த பிற தெய்வ வழிபாடுதான் இருப்பாங்க. என் பிள்ளைங்க வந்து என் தம்பி பிள்ளைகளோட சேர்ந்து விளையாடும் போது என்ன பண்ணுவாங்க, அந்த வேற்று தெய்வ பேரை சொல்லி இவங்க விளையாடுவாங்க. அதோட சேர்ந்து என் பிள்ளைகள் சொல்ல ஆரம்பிச்சாங்க. எனக்கு அப்படி கஷ்டமாயிடுச்சு. ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தை சொல்ல வேண்டிய இந்த நாவலை இப்படி வேற்று தெய்வ நாமத்தை நம்ம சொல்றாங்கன்னு சொல்லி ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி இங்க இருந்தா நம்ம வந்து விடுதலையை ஆராதிக்க முடியல, ஆண்டரை தொண்டு கொள்ள முடியும்னு சொல்லிட்டு
நாங்க தனியா என்ன பண்ணோம் பாத்தீங்கன்னா தனியா வீடு பிடிச்சிட்டு போயிட்டோம். அங்க போனதுக்கு அப்புறம் என் பிள்ளை என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜெபம்லாம் சொல்லி கொடுக்க அல்லேலூயா ஆமென் பிரைஸ் தி லார்ட் அப்படி சொல்லி என்ன பண்ணாங்க, ஆண்டவரை பத்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு காலத்துல இப்படி வேற்றுமையோட பேரை சொல்லிட்டு இருந்தாங்களே ஆண்டவரே, இப்ப உமது நாமத்தை என்ன பண்ணாங்க சொல்லக்கூடிய பிள்ளைகளை மாத்திட்டீங்களே, அதுக்காக நன்றி ஆண்டவரே. கூட பாடல படிச்சு பாத்தீங்கன்னா இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமத்திற்கு விண்ணவர் மன்னவர் கீழவர் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, முழங்கால் போடுவார்கள், மண்டிடுவார்கள். இயேசுவே ஆண்டவர் எல்லா நாமம் என்ன பண்ணு பாத்தீங்கன்னா வந்து அறிக்கையிடும். அவ்வளவு மேலான நாமம், பரிசுத்த நாமம். அவர் பேரை சொன்னாலே பிசாசு என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா வந்து நடுநடுங்கும், நோய்கள் எல்லாம் என்ன பண்ணும் விலகி போகும். அப்படிப்பட்ட வல்லமை மிக்க நாமம். அவருடைய நாமத்தை உச்சரிச்சு கொண்டே இருக்கணும். அந்த மனவழி ஜெபம் சொல்றாங்க பாத்தீங்களா, இயேசுவே நன்றி, இயேசுவே வாழ்க, இயேசுவே போற்றின்னு சொல்லி அவரோட நம்ம கனெக்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஏசப்பாவோட என்ன பண்ணணும், நம்ம கனெக்ட் ஆகிட்டே இருக்கணும். அதான் ஒரு வயசான பாரிட்ட போய் ஒருத்தவங்க கேட்டாங்க, எப்படி இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றபடி நீங்க எப்படி இடைவிடாமல் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறீங்க, எப்படும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க, எப்படி உங்களால முடியுதுங்கிறப்ப அந்த பாட்டி சொன்னாங்க, வேற ஒன்றும் இல்லை பிரதர், நான் காலைல ஜெபிக்கிறது மட்டும் கிடையாது, வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கூட நான் ஏசப்பாவோட என்ன பண்ணுவேன் பேசிக்கிட்டே இருப்பேன் சொன்னாங்க. எப்படிங்கிறப்ப சொன்னாங்க, என் வீட்டுல எப்பயாவது துணி துவைக்கிறேன்னா அப்ப என்ன பண்ணுவேன், ஏசப்பா துணி துவைச்சு அழுக்குலாம் வெளியில போகுதுல, அது மாதிரி இதயத்துக்கு என்ன பண்ணுங்க, அழுக்க போக என்ன பண்ணுங்க நீங்க வந்து வெளியேற்றிருங்கன்னு சொல்லுவாங்க. எப்ப பால் பொங்கி வந்துச்சுங்க, கேஸ் வச்சு பொங்கி வரும்போது ஏசப்பா இந்த பால் பொங்கி வர்ற மாதிரி என் உள்ளம் எல்லாம் உங்களுடைய அன்பால் என்ன பண்ணணும், பொங்கி என்ன பண்ணணும் வலின்னு ஆண்டேன்னு சொல்லுவாங்களாம். வீடு கூட்டும் போது என்ன பண்ணுவாங்க, ஏசப்பா இந்த குப்பையெல்லாம் கூட்டி கூட்டி பொறுங்க. அதே மாதிரி என் வாழ்க்கையில என்னென்ன குப்பை இருந்தா அதை பூரா என்ன பண்ணுங்க, எடுத்து என்ன பண்ணுங்க போட்டுருங்க ஆண்டவர். பாருங்களேன், ஒவ்வொரு வேலை செய்யும் போது என்ன பண்றாங்க, ஏசப்பா என்ன பண்ண ஜெபம் பண்ணி என்ன பண்றாங்க செய்யறாங்க. அது மாதிரி தான் 24/7 நம்ம ஆண்டோட நம்ம என்ன பண்ணணும், இணைஞ்சு இருக்கணும். அப்ப ஆண்ட பிள்ளைகள் அப்படின்னு நம்ம வந்து பிற இனத்தாருடைய வழிபாட்டு முறை எதையும் நம்ம ஃபாலோ பண்ணவே கூடாது. இந்த ஜோசியம் பார்க்கறது, ஜாதகம் பார்க்கறது, முகூர்த்த நாள் பார்க்கறது, இதெல்லாம் ஆண்டு அருவருக்கூடிய காரியங்கள். இதெல்லாம் பிற இனத்தாருடைய பழக்க வழக்கங்கள். நம்மளாம் ஆணுடைய பிள்ளைகள், நமக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்கக்கூடாது. அதனால்தான் பவுல் தெளிவாக சொல்வார், இன்னும் நீங்கள் மாதம் என்று பார்க்கிறீர்கள், உங்களுக்காக நான் பாடுபட்டு உழைத்தது வீண்தானா என்று சொல்கிறார். அவங்க பிறையத்தை பார்ப்பாங்க, 4 நட்சத்திரம் பார்ப்பாங்க, ஜோசியம் பார்ப்பாங்க, ஜாதகம் பார்ப்பாங்க. நம்ம அப்படி இருக்கவே கூடாது. அதுல ஆண்டவர் விரும்பாத ஒரு காரியம். அந்த வசனத்தை படிப்போம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிப்போம். கலாத்தியர் 4:10. ஆமென் பிரைஸ் தி லார்ட். நாள் காலம் மாதம் என ஏன் பார்க்கிறீர்கள் என்று பவுல் கலாத்தியர் கேள்வி கேட்கிறார். அப்ப வந்து நம்ம வந்து முகூர்த்த நேரம் அதெல்லாம் பார்க்க கூடாது. அதெல்லாம் அவங்க பிரேரத்தை ஆண்டு அறியாதவர் பார்க்கிறவங்க. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இதுவே. ஆண்டவர் படைச்ச எல்லா நாளுமே நல்ல நாள் தான். ஒவ்வொரு நாளையும் ஆண்டவர் படைச்சு சொல்றாரு, நல்லதென கண்டார், நல்லதென கண்டார், நல்லதென கண்டார் என்று தொடக்க நூல் 1ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளையும் அவ்வளவு ஆசீர்வதிச்சு வச்சிருப்பார். 7 நாள்னா 7 நாளுமே ஆசீர்வதிக்கப்பட்ட நாள் தான். செவ்வாய்க்கிழமையா பிசினஸே ஆரம்பிக்க கூடாது, அது நல்ல நாள் இல்ல, அது அவங்க சொல்லலாம், நம்ம சொல்லக்கூடாது. ஆக்சுவலா வந்து எல்லா நாளும் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள் தான். நம்முடைய மனநிலை எப்படிப்பட்டதா இருக்குது அதுதான் முக்கியம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா வந்து அதனால ஏன் துன்பம் என்றால் பிற தெய்வங்களை வழிபடுவோர், பிற தெய்வத்தினுடைய வழிபாட்டுக்கு போறவங்க, இதனாலதான் பிரச்சனை உண்டாகுது. அதுவும் குறிப்பா பாருங்க, ரீசெண்டா வந்து நியூஸ் பேப்பர்ல வந்து ஒரு புள்ளிவிவரம் போட்டிருக்காங்க. விவாகரத்து எந்த மதத்துல அதிகமா நடக்குது அப்படிங்கிறப்ப கிறிஸ்தவ மார்க்கத்துல என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா வந்து அதிகமான என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா வந்து விவாகரத்து நடக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளிவிவரத்தோட போட்டிருக்காங்க. இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல போட்டிருக்காங்க. 100 திருமணம் நடக்குது அப்படின்னா 12 திருமணம் டைவர்ஸ் ஆகுது. ஏன் நம்ம மார்க்கத்துல அப்படி அதிகமா ஆகுது, என்ன காரணம்? நம்மள பாருங்க, கருத்தரங்கம், திருமண கருத்தரங்கம், தனியா தியானம், கவுன்சிலிங், பேரண்ட்ஸ் கவுன்சிலிங், திருமணமாக போறோம் எவ்வளவு நம்ம கொடுக்குறோம் பாத்தீங்கன்னா வந்து மற்றவங்க நம்மளாம் கிடையவே கிடையாது. நமக்கு இவ்வளவு கொடுத்தோம் ஏன் இப்படி நடக்குது, என்ன காரணம்? ஏன் மன முறிவு? என்ன பைபிள் ஆண்டவர் சொல்லிருக்காரு, மன முறிவை நான் அருவருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். மலாக்கி 2:11 படிக்கிறோம். டைவர்ஸ் ஆண்டவர் பிடிக்காத ஒரு காரியம். கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்கட்டும். யாருக்கு உரிமை கிடையவே கிடையாது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏன் அந்த மாதிரி மாறி மனமுறிவு ஏற்படுத்தினா அது காரணம்னா பிற இனத்தாருடைய முறைகளை ஃபாலோ பண்றதுனாலதான். ஒரு உதாரணத்துக்கு பிற இனத்தார் என்ன பண்ணுவாங்க, மேரேஜ் என்ன பண்ணுவாங்க, பையனா
கை நிறைய காசு சம்பாதிக்கணும், சொந்த வீடு இருக்கணும், தோப்பு இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணும், இந்த ஸ்டேட்டஸை பார்க்குறாங்க. பொண்ணா நகை என்ன பண்ணணும், அதிகமாக போடணும், ரொம்ப அழகா இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இதெல்லாம் உலகப்புறமான ஸ்டேட்டஸ். எத்தனை பேர் வரக்கூடிய மாப்பிள்ளை வரக்கூடிய பொண்ணு வந்து நல்ல பயபக்தியா இருக்கிறானா, ஆண்டுக்கு பிரியமான வாழ்க்கை வராங்க, பூசைக்கு போறாங்களா, பயில் படிக்கிறாங்களா, இந்த மாதிரி என்ன பண்றாங்க, அதை பார்க்க மாட்டாங்க. எதைத்தான் பார்க்கறாங்க பார்த்தீங்கன்னா வந்து நகரட்டு, நல்ல வேலை, நல்ல பணம், எதைத்தான் என்ன பண்றாங்க, பிற இனத்தார் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தர்றாங்களோ அதே மாதிரி தான் இங்கே என்ன பண்றது, கடவுளை முன்னிலைப்படுத்தாமல், கடவுளுக்கு முதலிடம் தராமல் தாங்களே என்ன பண்றது முக்கியத்துவப்படுத்திக்கிறது. அதான் காரணம். ஏன்னா வசனம் சொல்கிறது, உலக போக்கின்படி ஒழுகாதீர்கள், உலகத்திற்கு ஒத்த வேஷம் போடாதீர்கள். ஏன்னா அப்படின்னு அர்த்தம், உலக மக்கள் எப்படி வாழ்றாங்களோ அப்படி நம்ம வாழக்கூடாது. நம்மளாம் ஆண்மை பிள்ளைகள், ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழணும். ஆண்டு சொல்லிட்டாரு, நீங்கள் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல, நான் உங்களை இந்த உலகத்தில் என்ன பண்ணிட்டேன், வேறு பிரிச்சு எடுத்துட்டேன்னு சொல்றார் ஆண்டவர். அப்ப நம்முடைய பேச்சு, நடை, உடை, பாவனை எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை எதிர்பார்க்கிறார். கடவுளுடைய பிள்ளைகள் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், வாழ்ந்து காமிக்கணும். அதான் சொல்றாரு, நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீர்கள், நீங்கள் இந்த உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள். வரக்கூடிய கப்பல் எல்லாத்துக்கும் என்ன பண்ணும், ஒரு வழிகாட்டியா இருக்கும். அது மாதிரி தான் இந்த இருள் நிறைந்த உலகத்துல நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர் என்ன இருக்காரு, ஒளியாக வெளிச்சமாக நம்ம என்ன பண்ண ஆண்டவர் வச்சிருக்காரு. அது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்ப உலகத்தாரை போல நம்ம என்ன கூடாது, இருக்கக்கூடாது. அப்ப ரெண்டாவது ஏன் துன்பத்துக்கு காரணம் என்றால் பிற இனத்தாரை போல வாழ்வது. மூன்றாவது ஏன் துன்பம் என்றால் கடவுளை நாடி தேடாமல், பணம், காசு, சொத்து, பத்து, ஆஸ்தி, அந்தஸ்து, பேர், புகழ்னு உலகத்துக்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருந்தோம் என்றால் ஆண்டவர் துன்பத்தை அனுமதித்து அவரை நாடி தேடக்கூடிய பிள்ளைகளாக மாற்றுவார். நம்மள எத்தனை பேரு எனக்கு துன்பமே இல்லாம நான் ஆண்டரை தேடி யாராவது சொல்ல முடியுங்களா? நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு துன்பம் இருந்திருக்கும். ஒரு சிலருக்கு நோய் பிரச்சனையா இருக்கலாம், ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனையா இருக்கலாம், ஒரு சிலருக்கு பிள்ளைகள் கஷ்டமா இருக்கலாம், ஏதாவது துன்பமா இருக்கும். அந்த துன்பத்துல தான் நம்ம யாரை தேடணும் பார்த்தீங்கன்னா வந்து ஆண்டவரை நம்ம தேடி வந்தோம். அதான் வசனம் சொல்கிறது, அவர்கள் தங்கள் துன்பங்களில் என்னை தேடுவார்கள். அப்ப ஏன் ஆண்டவர் துன்பத்தை அனுமதிக்கிறார்னா அவரை நாம் நாடி தேட வேண்டும். ஏன் நம்ம பூமியில் ஆண்டவர் படைச்சார், எந்த நோக்கத்துக்காக நம்ம படைச்சார்? அவரை அறிய, அவரை அன்பு செய்ய, அவருக்காக வாழ, அவரை அறிவிக்க, அவரோடு நித்திய காலமாய் பரலோகத்தில் இருப்பதற்காக நம்மளை ஆண்டவர் படைச்சார். இன்னைக்கு என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா படைத்ததன் நோக்கத்தையே மறந்து, கடவுள் எதற்காக நம்ம பூமியில படைச்சாரோ அந்த நோக்கத்தை மறந்து உலகம் பணம் சம்பாதிக்கிறதே வாழ்க்கையின் நோக்கமா என்ன பண்றாங்க, மனிதன் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு துன்பத்தை அனுபவிச்சு என்ன பண்றாரு, தன்னை நோக்கி என்ன பண்றாரு, இழுத்துக் கொள்கிறார், தம்மை நாடி தேடக்கூடிய பிள்ளையாக என்ன பண்றாரு, அவர் வந்து மாற்றுகிறார். அப்ப நம்ம என்ன பண்றது, ஆண்டவர் என்ன பண்ணணும், தேட வேண்டும். அதுக்கு தான் நம்ம பூமியில படைக்கப்பட்டிருக்கோம். வசனம் சொல்கிறது, எனக்காக நான் உருவாக்கிய இந்த மக்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்ப நம்ம எதுக்காக ஆண்டவர் பூமியில படைச்சார்? பணம் சம்பாதிச்சு நல்லா சொகுசா வாழ்றதுக்காக படைச்சார்? அதுக்காக கிடையாது. இந்த உலகம் ஒரு மாயை, இது ஒரு தற்காலிகமானது, இது நிரந்தரம் கிடையாது, அழியக்கூடியது. விண்ணக வாழ்வு, நிலை வாழ்வு, பரலோகம், அது நித்திய ஜீவன், அதுதான் நிரந்தரம். அதான் சொல்றோம் பாத்தீங்கன்னா யூப்ளி ஆண்டு அப்படின்னா என்னன்னா எதிர்நோக்கி திருப்பயணிகள், அதை எதிர்நோக்கணும், பரலோகத்தை எதிர்நோக்கணும். அங்க ஒரு நாள் போவோம், அங்க மணவாளன், நம்முடைய எஜமானன், நம்முடைய ஆத்ம நேசர் இருக்கார், அவரை போய் என்ன பண்ணணும், சந்திக்கணும், அவரோடு கோடி வருஷமா அங்க இருக்கணும். அதுக்காக தான் இங்க பூமியில படைச்சிருக்காரு. இதை யாரு உணர்றாங்களோ அவர்கள் ஞானிகள். மனித வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு நிழலை போன்றது, ஒரு பூவை போன்றது. பூ காலையில் நல்லா பூக்கும், சாயந்தரம் பார்த்தா என்ன பார்த்தீங்கன்னா அது வாடி வதக்கி போயிடும். அதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. மனித வாழ்க்கை என்பது ஒரு நீர் குமிழி போன்றது. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, நீர் குமிழி கொஞ்ச நேரம் வரும், அதுக்கப்புறம் டிசப்பியர் ஆயிடும். அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கை, குறுகிய வாழ்க்கை. மனித வாழ்க்கை ஒரு புகையை போன்றது. புகை கொஞ்ச நேரத்துக்கு வரும், அப்புறம் அப்படியே மறைச்சு போயிடும். இதுதான் நம்ம மனுஷனுடைய வாழ்க்கை. இந்த குறுகிய கால வாழ்க்கையில நம்ம எப்படி வாழ்றோமோ அதுதான் சொர்க்கமா நரகமான நம்ம நிர்ணயிக்கும். அதனால நம்ம இஷ்டப்படி நம்ம வாழக்கூடாது. வசனம் சொல்லுகிறது, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவர்கள் எல்லாம் விண்ணரசுக்குள் நுழைய முடியாது. மாறாக என்னுடைய விண்ணக தந்தையினுடைய திருவுளத்தை யார் நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள் எங்க போக முடியும், விண்ணரசுக்குள் நுழைய முடியும். அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21 நாம் வாசிப்போம்.
மத்தேயு 7:21. என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவரெல்லாம் விண்ணகத்திற்குள் செல்வதில்லை. மாறாக என்னை வைத்துள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். வசனம் தெளிவாக சொல்கிறது. நம்ம கிறிஸ்தவங்களா இருக்கிறதுனால மாத்திரம் எங்க போக முடியாது பாத்தீங்கன்னா வந்து பரலோகத்துக்கு போக முடியாது. அந்த வாழ்வின் நூல்ல நம்ம பேர் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா வந்து எழுதப்பட்டிருக்கணும். ஜீவ புஸ்தகம், the book of life. அது நம்ம பேர் எழுதப்பட்டிருக்குதா யோசிச்சு பார்க்கணும். ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா திருமண பத்திரிக்கை எடுத்துட்டு ஒருத்தவங்க ஒரு உறவினர் வீட்டுக்கு போறாங்க. அந்த பத்திரிக்கை கொடுக்குறாங்க. கொடுத்தோடனே இவர் படிச்சு பார்த்துட்டு சொல்றாரு, நான் இந்த திருமணத்தினால வர முடியாதுன்னு சொல்றாரு. ஏன் வர மாட்டீங்க அப்படின்னு கேட்டா, என் பேர் போட்டிருக்கீங்க, அது பக்கத்துல நான் படிச்ச டிகிரி நீங்க என்ன பண்ணீங்க போடல, ஏன் நீங்க போடல, நான் என்ன மாட்டேன், மேரேஜுக்கு வர மாட்டேன். பாருங்க, இதான் பெருமை, சுயம் அப்படிங்கிறது. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் கஷ்டப்பட்டு படிச்ச டிகிரி ஏன் என் பேருக்கு பின்னாடி போடல, எனக்கு கௌரவ பிரச்சனை, நான் மேரேஜுக்கு வர மாட்டேன். விண்ணகத்துல நம்ம பேர் இருக்குதா, வாழ்வின் நூல் நம்ம பேர் இருக்குதா, அதை பத்தி கவலை இல்லை. பத்திரிக்கையில என் பேர் போடல, நான் வர மாட்டேன் மேரேஜுக்கு. பாருங்களேன், உலகத்துக்குரிய காரியங்களே மூழ்கி இருக்கிறது. இது மாதிரி தான் ஒரு பங்குல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய டொனேஷன் கொடுத்தவங்க வந்து ஃபாதர் வாசிச்சுட்டு இருந்தாங்க. இவங்கெல்லாம் டொனேஷன் கொடுத்தாங்கன்னு சொல்லி லிஸ்ட் வாசிச்சுட்டு இருந்தாங்க. அதுல எப்படியோ தெரியாம ஒருத்தருடைய பேர் மிஸ் ஆயிடுச்சு. உடனே அவன் என்ன பண்றாரு, உடனே சண்டைக்கு வர, ஏன் என் பேரை சொல்லல, நீங்க நான் இவ்வளவு காசு கொடுத்தேனே, ஏன் என் பேரை வந்து நீ என்ன பண்ணல என்று சொல்லல. பாருங்க, எதுக்கு சண்டை போட்டிருக்காங்க பாருங்க. நம்ம எதை பத்தி இருக்கணும், விண்ணகத்துல அந்த வாழ்வின் நூல்ல என் பேர் என்ன பண்ணணும், எழுதப்பட்டிருக்கணும். அதுதான் முக்கியம். அந்த வாழ்வின் நூல்ல நம்ம பேர் இருந்தா தான் உள்ளே என்ன முடியும், பரலோகத்துல நம்மளுடைய நுழைய முடியும். இல்லைன்னா உள்ள போகவே முடியாது. நான் வந்து பாத்தீங்கன்னா பைபிள் படிக்காத முன்பாக நான் நினைச்சிட்டு இருந்தேன், நான் வந்து நல்லவன், நான் டெய்லி பூசைக்கு போறேன், ஜெபம் பண்றேன், மற்றவங்க எல்லாம் இந்த ஜெபம் பண்ணாம இருக்கிறாங்க, பூசைக்கே போறாம இருக்காங்க, அவங்களை கம்பேர் பண்ணும்போது ஐ எம் ஆல் ரைட், நான் நல்லா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எப்ப பைபிள் படிக்க ஆரம்பிச்சேனோ அப்பதான் நான் எவ்வளவு பெரிய பாவி என்பதை உணர்ந்து கொண்டேன். பைபிள் படிக்காத வரைக்கும் நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம், நம்ம நல்லதா நினைச்சிட்டு இருப்போம், நான் நல்லதா செய்யறேன். ஆனா அப்படி கிடையாது. நம்ம பைபிள் படிச்சதுக்கு அப்புறமும் நம்ம எதெல்லாம் பாவம் இல்லை என்று நினைச்சிட்டு இருக்கோமோ அதெல்லாம் கடவுளுடைய பார்வையில பெரிய பாவமா இருக்கும். உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா, நம்மள எத்தனை பேர் கோபத்தை ரொம்ப சீரியஸ் எடுத்துக்கிறோம். பைபிள்ல பாத்தீங்கன்னா கோபப்படுறதே கடவுளுடைய பார்வையில கொலை செய்யறதுக்கு என்ன பண்றது பாத்தீங்கன்னா வந்து சமமா போடப்பட்டிருக்கு. ஆடி போயிட்டேன் பைபிள் வசனத்தை படிச்சோடனே பாத்தீங்கன்னா, ஏன்னா பயங்கரமா கோவப்படுவேன், பயங்கரமா அம்மாட்ட கோவப்பட்டிருக்கேன், மனைவிட்ட கோவப்பட்டிருக்கேன். ஆனா இந்த வசனம் படிச்சதுல இருந்து ஒரு பயம் வந்துச்சு. அதனாலதான் அச்ச நடுக்கத்தோடு உங்கள் மீட்புக்காக உழைத்து வாருங்கள், பிலிப்பியர் 2:12 நம்ம படிக்கிறோம். நிறைய பேர் சால்வேஷன் இது வந்து ரொம்ப ஈஸி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த பிற சபையினர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு முறை ரசிக்கப்பட்டா போதும், அதுக்கப்புறம் எப்படி வேணாலும் வாழலாம். அப்படி கிடையாது. கடைசி வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், இந்த விசுவாசத்தில் நிலைச்சு நிற்கணும். கடைசி வரைக்கும் மன உறுதியோடு இந்த வாழ்க்கை ஓட்டத்தை இயேசுக்காக நம்ம ஓடி முடிக்கணும். இறுதி வரை மன உறுதியோடு இருப்பவரை மீட்பு பெறுவார்கள். மார்க் 13:13 என்ன பண்றோம், படிக்கிறோம். அப்ப கிறிஸ்து பிரியமானவர்களை நம்ம யோசித்து பார்க்கலாம். நம்மள எத்தனை பேர் இந்த கோபத்தை நம்ம ஜெயிச்சிருக்கிறோம். இன்னைக்கு 4 பேர்ட்ட கோபப்பட்டு வார்த்தையை நம்ம பேசணும்னா இன்னைக்கு 4 கொலையை நம்ம என்ன பண்ணிருக்கோம், செஞ்சிருக்கோம்னு அர்த்தம். கொலை அப்படின்னா கத்தி வச்சு குத்துறதோ துப்பாக்கி வச்சு சொல்றது அப்படி கிடையாது. பைபிள் படி யார் மேலேயாவது நமக்கு சினம் இருந்தாலே, கோபப்பட்டாலே அது என்ன பண்ணுது, கொலைக்கு சமம்னு சொல்லப்பட்டிருக்கு. தம் சகோதர சகோதரிகளை பார்த்து முட்டாளே அறிவிலியே சொன்னாலே எரி நரகம் என்ன பண்ணப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. அதனால்தான் நம்ம யாரையும் வந்து திட்டக்கூடாது, யாரையும் வந்து அவங்க படிச்சு பேசக்கூடாது. இந்த மாதிரி மண்டையில அறிவு இருக்குதா, களிமண்ணா இருக்குது, லூசா, அப்படிலாம் வார்த்தை பேசவே கூடாது. ஏன்னா வசனம் பயங்கரமா சொல்லப்பட்டிருக்கு. தம் சகோதர சகோதரிகளை பார்த்து முட்டாளே அறிவிலே சொன்னாலே என்னரும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை படிப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 22ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அறிவிலியே என்பவர் எரிநரகத்துக்கு ஆளாவார்கள். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த எனக்கு மூத்த பையன் பிறந்த சமயத்துல சேட்டை பண்ணும் போதெல்லாம் வந்து பயங்கரமா நானே மனைவிலாம் வந்து மிருகங்கள் பேர்லாம் சொல்லி திட்டிட்டு இருந்தோம். ஆக்சுவலா
ஒரு நாள் அந்த குமிழி தியானத்துக்கு போயிருந்தோம். அப்ப வர்கீஸ் பிரதர் வந்து இந்த மாதிரி டாக்டர் சொல்லிட்டு இருந்தார், நம்ம பிள்ளைகளை ஆசையா பெற்றுட்டு கடைசியில மிருகங்கள் பேரை வச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது, கூப்பிடக்கூடாது. அவ்வளவு ஆசையா பேரை வச்சுட்டு கடைசியில் அவங்க சேட்டை பண்ணும்போது என்ன பண்றது, நாயை பேயை பண்ணியை பிசாசி அந்த மாதிரி வார்த்தை என்ன பண்ணக்கூடாது, பேசவே கூடாது அப்படின்னு சொன்னதான் நானும் மனைவி என்ன பண்ணோம், அதுக்காக மனம் வருந்தி அப்புறம் தீர்மானத்தை மாத்திக்கிட்டாங்க. இனிமே அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி. ஏன்னா வசனம் பயங்கரமா சொல்லப்பட்டிருக்கு. நம்ம பிள்ளைகளுக்கு ஆசையா பேரை வச்சுக்கிட்டு அவன் சேட்டை பண்ணும்போது இப்படி எருவ மாடே பண்ணி அப்படிலாம் திட்டவே கூடாது. அதெல்லாம் ஆண்டு விரும்பாத. ஏன்னா ஒவ்வொரு மனிதர்களும் கடவுளுடைய சாயல் இருக்குது. அது யாராக இருந்தாலும் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் எல்லாரும் கடவுளுடைய உருவத்திலும் அவருடைய சாயல் நம்ம படைச்சிருக்காரு. அப்ப ஒருத்தர் நம்ம திட்டுறோம் அப்படின்னா அவர்களை அல்ல, அவர்களை உண்டாக்கிய கடவுள் நம்ம என்ன பண்றோம் பார்த்தீங்கன்னா திட்டுகிறோம். ஒருவர் ஏழையை ஏளனம் பண்ணினால் அவரை அல்ல, அவரை உண்டாக்கினவரை ஏளனம் செய்கிறார். பிறகு இக்கட்டை பார்த்து மகிழ்கின்றவர் தண்டனைக்கு தப்ப மாட்டார் என்று நீதிமொழிகள் 17:5 நம்ம படிக்கிறோம். அப்ப யாரையும் நம்ம இகழ்ச்சியை பார்க்க கூடாது, யாரும் நம்ம அற்பமா நினைக்க கூடாது. இவங்க இப்படி வெளித்தோற்றத்தை வச்சு யாரும் ஜட்ஜ் பண்ணவே கூடாது. அந்த தீர்ப்பிடக்கூடியது ஆண்டவர் மட்டும்தான் முடியுது, நமக்கு கிடையவே கிடையாது. பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த பைபிள் படிச்சாதான் தெரியும். இதே மாதிரி தான் தம் சகோதர சகோதரிகள் மீது யாராவது வெறுப்பு இருந்தாலே அவர்கள் கொலையாளிகள். எந்த கொலையாளியிடம் நிலைவாழ்வு இல்லை. அங்க பார்த்தோம் கோவப்பட்டாலே கொலைக்கு சமம். இங்க 1 யோவான் 3:15 படிக்கிறோம், யார் மேலேயாவது நமக்கு ஒரு வெறுப்பு கசப்பு இருந்தாலே அது கடவுளுடைய பார்வையில கொலைக்கு சமம். யோசிச்சு பாருங்க, எத்தனை பேருக்கு நமக்கு கசப்பு இருக்குது, வெறுப்பு இருக்குது. அப்பனா எத்தனை கூட செய்யணும் பாருங்க. ஆக்சுவலா ரொம்ப கவனிக்க வேண்டியது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த கசப்பு வெறுப்பு இடம் கொடுக்கவே கூடாது. இன்னைக்கு பாருங்க நிறைய பேர் இந்த கசப்பு வெறுப்பு வச்சுட்டு மன்னிக்காம இருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா நான் செத்தாலும் என் முகத்துல என்ன பண்ண, நீ விழிக்க கூடாது, என் வீட்டுக்கு வரக்கூடாது. இதெல்லாம் ஆண்டு விரும்பாத ஒரு காரியம். பாத்தீங்கன்னா ஆண்டு விரும்பாத ஒரு காரியம். நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும், நேசிக்கணும், எல்லாரும் என்ன பண்ணணும், அன்பு செய்யணும். பாத்தீங்கன்னா இது மாதிரி தான் ஒரு மருமகள் தன்னுடைய மாமியார் மேல பயங்கரமான ஒரு வெறுப்பு கசப்போடு இருந்தாங்க. அப்போ ஒரு ஊழியர் போய் அவங்கள்ட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி நீங்க உங்க மாமியாரை மன்னிங்கம்மா, அப்பதான் உங்களுக்கு இந்த நோயெல்லாம் குணமாகும், நீங்க கசப்பு நீங்க மன்னிங்கன்னு சொல்லி சொல்லி பாக்குறாங்க. அந்த மருமகள் சொல்றாங்க, நான் செத்து நரகத்துக்கு போனாலும் போவேனே தவிர என்ன மாட்டேன், நானு என் மாமியார் என்ன மாட்டேன், நானு மன்னிக்க மாட்டேன். பாருங்க எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. நரகம் எவ்வளவு கொடூரமானது என்ன மாட்டேன், அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் ஒரு செகண்ட் நரகத்தில் இருக்க முடியாது. அப்படி வேதனை நிறைந்த இடம். அங்க கூட போய் நான் கஷ்டப்படாலும் படுவேனே தவிர என் மாமியாரை மன்னிக்க மாட்டேன். பாருங்க எப்படிப்பட்ட எண்ணங்கள் பாருங்களேன். ஏன் நிறைய நோய்கள் வருது காரணம் பாத்தீங்கன்னா, நாம் மற்றவர்களை மன்னிக்காமல் இருந்தோம் என்றால், மற்றவங்க மேல கசப்பு வெறுப்பு வச்சுட்டு இருந்தோம் என்றால் அது நோயாக என்ன பண்ணிடும், மாறிவிடும். அது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்ட சொன்ன, ஆண்டரே எனக்கு அவங்கள பத்தி ஒரு குறை இருக்குது, ஒரு கசப்பு இருக்குது, அதை என் மனசுல எடுத்து போட்டுருங்க, எனக்கு மன்னிக்க கூடிய இதே திறப்பட எனக்கு தாங்க நம்ம கேட்கணும். நம்முடைய வாழ்வில் ஆசீர்வாதங்கள் வருவதற்கு தடையாக இருப்பது நாம் மற்றவர்களை மன்னிக்காம இருக்கிறதா காரணம். மற்றவங்களை மன்னிச்சு, மாமியாரை மன்னிக்கணும், மருமகளை மன்னிச்சு என்ன பண்ணணும், ஒற்றுமையா இருக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அங்க பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிரும், ஆண்டு ஆசீர்வாதம் வரும். கசப்பு வெறுப்பு இருக்கிறதுனாலதான் பாருங்க பல பிரச்சனைகள் வருது. இதே மாதிரி தான் ஒரு அம்மா கேன்சருக்கு எதிராக கஷ்டப்பட்டவங்க. ஆக்சுவலா எத்தனையோ டாக்டர்கிட்ட போய் நிறைய ட்ரீட்மெண்ட் போனாங்க, எங்கேயுமே குணமாகல. இது ஃபைனல் ஸ்டேஜ், புத்தி போயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது, வீட்டுக்கு கொண்டு போயிருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்க ஒரு தியானம் இல்லத்துக்கு போயிட்டு வாங்க, ஒரு தியானம் அட்டன் பண்ணிட்டு வாங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். டாக்டர்கள் கைவிட்டுருக்கலாம், ஆனா ஆண்டவர் நினைச்சாலும் உதவி செய்ய முடியாது, போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, தியானத்துக்கு போயிருந்தாங்க. அந்த தருமபுரியில கார்மேல் தியானத்துக்கு போயிருந்தாங்க. அங்க தியானம் நடந்துட்டு இருக்கும்போது குருவானத்தை போய் ஜெபிக்க போறாங்க. ஃபாதர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, இந்த மாதிரி எனக்கு டாக்டர்லாம் கைவிடப்பட்ட நிலையில வந்திருக்கிறேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னோடனே அப்ப குருவான ஜெபிக்கும் போது வெளிப்பாடு வருது. யாருமே உனக்கு கசப்பு இருக்குதாப்பா, யாரையும் மன்னிக்காம இருக்கேன்னு கேட்கிறாங்க. இல்ல ஃபாதர் அப்படிலாம் எதுவும் கிடையாது, நல்லா யோசித்து பாருமா, அதுதான் இந்த நோய் குணமாவதுன்னு தடையா இருக்குது, நீ அதை மட்டும் செய்யணும்னு சொல்லி சொல்றாங்க. அப்பதான் ஆமா எனக்கு என் மாமியார் மேல பயங்கரமான கோபம் இருக்குது, வெறுப்பு இருக்குதுன்னு சொன்னாங்க. ஏன் அப்படிங்கிறப்ப, என் மாமியார் நினைச்சாலே ஃபுட்பாலை ஓங்கி எத்திரமா என்ன பண்ணுது, அந்த மாதிரி என்ன பண்ணு எனக்கு கோபமா இருக்குது அப்படின்னு சொல்லி மனசு என்ன பண்றாங்க, மனசுல கோபத்தை கூட என்ன பண்றாங்க சொல்றாங்க. அப்ப இந்த குருவனை சொல்றாரு, இல்லப்பா
உன் மாமியார் என்ன பண்ண, நீ மன்னிக்கணும், இதுதான் உனக்கு நோயா வந்திருக்குது, நீ மனசார மன்னிச்சு என்ன பண்ணு, அவங்களை ஏற்றுக்கொள்ளுங்க, இந்த நோய் குணமாகும்னு சொல்றாங்க. அதை எப்படி ஃபாதர் மன்னிக்க முடியும்? என் மாமியார் என்னை எவ்வளவு அவமானப்படுத்திருக்காங்க, எவ்வளவு என்னை கொடுமைப்படுத்திருக்காங்க, அதெல்லாம் எப்படி மறக்க முடியுமா? முடியாதுன்னு சொல்லி பயங்கரமா பேசுறாங்க. அப்ப குருவானவர் அந்த கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் பார்த்து அவர் தொங்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்களா, தந்தையே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்கள் செய்த என்ன பண்ணுங்க, பாவத்தை என்ன பண்ணுங்க, மன்னிங்கள் சொல்லி சொன்னாரே. அந்த கல்வாரி அன்பு உன் உள்ளத்துல ஊற்றப்படணும்னு சொல்லி ஜெபி, உனக்கு ஆண்டவர் உதவி செய்வார், மன்னிக்க உதவி செய்வார், மன்னிக்க இதே தருவான்னு சொல்லி சொன்னோடனே அவங்க ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த ரோமேயர் 5:5 ஒரு அருமையான வசனம் இருக்கும். அதாவது கடவுளின் அன்பு தூய ஆவியானவர் வழியாக நம்ம உள்ளங்களில் ஒளியப்பட்டுள்ளது. அந்த வசனத்தை படிப்போம். ரோமேயர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிப்போம். அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்ற தூய ஆவியின் வழியாக கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் ஒளியப்பட்டுள்ளது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நாம் பெற்றுள்ள தூய ஆவியானவர் வழியாக கடவுளின் அன்பு நம்முடைய உள்ளங்களில் ஒளியப்பட்டுள்ளது. இந்த வசனம் சொல்லி ஜெபிக்கணும். ரோமேயர் 5:5 வசனத்தின்படி, ஏசப்பா தூய ஆவியார் வழியாக என்னுடைய உள்ளத்துல என்ன பண்ணுங்க, அந்த அன்பை ஊற்றுங்க, அந்த கல்வாரி அன்பை நிரப்புங்கப்பான்னு சொல்லி நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சோம்னா, நமக்கு எதிராக யார் எப்பேற்பட்ட காயங்களை ஏற்படுத்தினானோ, எவ்வளவு கஷ்டத்தை உண்டாக்கினானோ, நம்ம என்ன பண்ணுவாங்க, மனசார நம்ம வந்து மன்னிக்க முடியும். இப்போ மன்னிக்கூடிய இதே நம்ம என்ன பண்ணணும், கேட்கணும். அப்ப இறை வார்த்தையை படிச்சாதான் நாம் உண்மையிலே எப்படிப்பட்டவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். இறை வார்த்தை அப்படின்னு கண்ணாடி மாதிரி. நம்ம வீட்டுல இருந்து வந்திருக்கோம், யாராவது கண்ணாடி பார்க்காம வந்திருப்போமா? எல்லாம் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, வந்து கண்ணாடி முன்னாடி போய் என்ன பண்ணுவோம், நின்று என்ன பண்ணுவோம், சரி செஞ்சுட்டு தான் வருவோம். அதே மாதிரி தான் நம்முடைய ஆன்மாவில் உள்ள பாவ கரைகளை எல்லாம் இந்த இறை வார்த்தை என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, படம் பிடிச்சு காமிச்சிடும். சகோதரிகள் மீது யாராவது வெறுப்பு இருந்தாலே அவர்கள் கொலையாளிகள். எந்த கொலையாளியிடமும் நிலைவாழ்வு இல்லை. அங்க பார்த்தோம், கோவப்பட்டாலே கொலைக்கு சமம். இங்க 1 யோவான் 3:15 படிக்கிறோம், யார் மேலேயாவது நமக்கு ஒரு வெறுப்பு கசப்பு இருந்தாலே அது கடவுளுடைய பார்வையில கொலைக்கு சமம். யோசிச்சு பாருங்க, எத்தனை பேருக்கு நமக்கு கசப்பு இருக்குது, வெறுப்பு இருக்குது, அப்பனா எத்தனை கொலை செய்யணும் பாருங்க. ஆக்சுவலா வந்து ரொம்ப கவனிக்க வேண்டியது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த கசப்பு வெறுப்புக்கு இடம் கொடுக்கவே கூடாது. இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் இந்த கசப்பு வெறுப்பு வச்சுட்டு மன்னிக்காம இருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா வந்து நான் செத்தாலும் என் முகத்துல வந்து என்ன பண்ண, நீ வந்து விழிக்க கூடாது, என் வீட்டுக்கு வரக்கூடாது. இதெல்லாம் ஆண்டு விரும்பாத ஒரு காரியம். பாத்தீங்கன்னா வந்து ஆண்டு விரும்பாத ஒரு காரியம். நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும், நேசிக்கணும், எல்லாரும் என்ன பண்ணணும், அன்பு செய்யணும். வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி தான் ஒரு மருமகள் வந்து தன்னுடைய மாமியார் மேல பயங்கரமான ஒரு வெறுப்பு கசப்போடு இருந்தாங்க. அப்போ ஒரு ஊழியர் போய் அவங்கள்ட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி நீங்க உங்க மாமியாரை மன்னிங்கம்மா, அப்பதான் உங்களுக்கு இந்த நோயெல்லாம் குணமாகும், நீங்க கசப்பு நீங்க மன்னிங்கன்னு சொல்லி எவ்வளவு சொல்லி பார்க்கறாங்க. அந்த மருமகள் சொல்றாங்க, நான் செத்து நரகத்துக்கு போனாலும் போவேனே தவிர என்ன மாட்டேன், நானு என் மாமியார் என்ன மாட்டேன், நானு மன்னிக்க மாட்டேன். பாருங்க எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. நரகம் எவ்வளவு கொடூரமானது என்ன மாட்டேன், அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் ஒரு செகண்ட் நரகத்தில் இருக்க முடியாது. அப்படி வேதனை நிறைந்த இடம். அங்க கூட போய் நான் கஷ்டப்படாலும் படுவேனே தவிர என் மாமியாரை மன்னிக்க மாட்டேன். பாருங்க எப்படிப்பட்ட எண்ணங்கள் பாருங்களேன். ஏன் நிறைய நோய்கள் வருதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா, நாம் மற்றவர்களை மன்னிக்காமல் இருந்தோம் என்றால், மற்றவங்க மேல கசப்பு வெறுப்பு வச்சுட்டு இருந்தோம் என்றால் அது நோயாக என்ன பண்ணிடும், மாறிவிடும். அது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்ட சொன்ன, ஆண்டரே எனக்கு அவங்கள பத்தி ஒரு குறை இருக்குது, ஒரு கசப்பு இருக்குது, அதை என் மனசுல எடுத்து போட்டுருங்க, எனக்கு மன்னிக்க கூடிய இதே திறப்பட எனக்கு தாங்க நம்ம கேட்கணும். நம்முடைய வாழ்வில் ஆசீர்வாதங்கள் வருவதற்கு தடையாக இருப்பது நாம் மற்றவர்களை மன்னிக்காமல் இருக்கிறதா காரணம். மற்றவங்களை மன்னிச்சு, மாமியாரை மன்னிக்கணும், மருமகளை மன்னிச்சு என்ன பண்ணணும், ஒற்றுமையா இருக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அங்க பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிரும், ஆண்டு ஆசீர்வாதம் வரும். கசப்பு வெறுப்பு இருக்கிறதுனாலதான் பாருங்க பல பிரச்சனைகள் வருது. இதே மாதிரி தான் ஒரு அம்மா வந்து கேன்சருக்கு எதிராக கஷ்டப்பட்டவங்க. ஆக்சுவலா எத்தனையோ டாக்டர்கிட்ட போய் நிறைய ட்ரீட்மெண்ட் போனாங்க, எங்கேயுமே வந்து குணமாகல. இது ஃபைனல் ஸ்டேஜ், குத்தி போயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது, வீட்டுக்கு கொண்டு போயிருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் ஒரு தியானம் இல்லத்துக்கு போயிட்டு வாங்க, ஒரு தியானம் அட்டன் பண்ணிட்டு வாங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். டாக்டர்கள் கைவிட்டுருக்கலாம், ஆனால் ஆண்டர் நினைச்சாலும் அவங்க உதவி செய்ய முடியாது, போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, தியானத்துக்கு போயிருந்தாங்க. அந்த தர்மம் இல்லை கார்மேல் தியானத்துக்கு போயிருந்தாங்க. அங்க தியானம் நடந்துட்டு இருக்கும்போது நீங்க வந்து குருவானத்தை போய் ஜெபிக்க போறாங்க. ஃபாதர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, இந்த மாதிரி எனக்கு டாக்டர்லாம் கைவிடப்பட்ட நிலையில வந்திருக்கிறேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே அப்ப குருவான ஜெபிக்கும் போது வழிபாடு வருது. யாருமே உனக்கு கசப்பு இருக்குதாப்பா, யாரையும் மன்னிக்காம இருக்கேன்னு கேட்கறாங்க. இல்ல ஃபாதர் அப்படிலாம் எதுவும் கிடையாது, நல்லா யோசித்து பாருமா, அதுதான்
இந்த நோய் குணமாவது தடையா இருக்குது, நீ அதை மட்டும் செய்யணும்னு சொல்லி சொல்றாங்க. அப்பதான் வந்து ஆமா எனக்கு என் மாமியார் மேல பயங்கரமான கோபம் இருக்குது, வெறுப்பு இருக்குதுன்னு சொன்னாங்க. ஏன் அப்படிங்கிறப்ப என் மாமியார் நினைச்சாலே ஃபுட்பாலை ஓங்கி எத்திரமா என்ன பண்ணுது அந்த மாதிரி என்ன பண்ணு எனக்கு வந்து கோபமா இருக்குது அப்படின்னு சொல்லி மனசு என்ன பண்றாங்க, மனசுல கோபத்தை கூட என்ன பண்றாங்க சொல்றாங்க. அப்ப இந்த குருவனை சொல்றாரு, இல்லப்பா உன் மாமியார் என்ன பண்ண, நீ மன்னிக்கணும், இதுதான் உனக்கு நோயா வந்திருக்குது, நீ மனசார மன்னிச்சு என்ன பண்ணு அவங்களை ஏற்றுக்கொள்ளுங்க, இந்த நோய் குணமாகும்னு சொல்றாங்க. அதை எப்படி ஃபாதர் மன்னிக்க முடியும்? என் மாமியார் என்னை எவ்வளவு அவமானப்படுத்திருக்காங்க, எவ்வளவு என்னை கொடுமைப்படுத்திருக்காங்க, அதெல்லாம் எப்படி மறக்க முடியுமா? முடியாது சொல்லி பயங்கரமா பேசுறாங்க. அப்ப குருவானவர் அந்த கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் பார்த்து அவர் தொங்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்களா, தந்தையே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்கள் செய்த என்ன பண்ணுங்க, பாவத்தை என்ன பண்ணுங்க மன்னிங்கள் சொல்லி சொன்னாரே, அந்த கல்வாரி அன்பு உன் உள்ளத்துல ஊற்றப்படும் சொல்லி ஜெபி, உனக்கு ஆண்டவர் உதவி செய்வார், மன்னிக்க உதவி செய்வார், மன்னிக்க இதே தருவார்னு சொல்லி சொன்ன உடனே அவங்க ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த ரோமேயர் 5:5 ஒரு அருமையான வசனம் இருக்கும். அதாவது கடவுளின் அன்பு தூய ஆவியானவர் வழியாக நம்ம உள்ளங்களில் ஒளியப்பட்டுள்ளது. அந்த வசனத்தை படிப்போம். ரோமேயர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிப்போம். அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்ற தூய ஆவியின் வழியாக கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் ஒளியப்பட்டுள்ளது. ஆமென், பிரைஸ் தி லார்ட். நாம் பெற்றுள்ள தூய ஆவியானவர் வழியாக கடவுளின் அன்பு நம்முடைய உள்ளங்களில் ஒளியப்பட்டுள்ளது. இந்த வசனம் சொல்லி ஜெபிக்கணும். ரோமேயர் 5:5 வசனத்தின்படி, ஏசப்பா தூய ஆவியானவர் வழியாக என்னுடைய உள்ளத்தை என்ன பண்ணுங்க, அந்த அன்பை ஊற்றுங்க, அந்த கல்வாரி அன்பை நிரப்புங்கப்பான்னு சொல்லி நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சோம்னா, நமக்கு எதிராக யார் எப்பேற்பட்ட காயங்களை ஏற்படுத்தினானோ, எவ்வளவு கஷ்டத்தை உண்டாக்கினானோ, நம்ம என்ன பண்ணுவோம், மனசார நம்ம வந்து மன்னிக்க முடியும். இப்போ மன்னிக்கூடிய இதே நம்ம என்ன பண்ணணும், கேட்கணும். அப்ப இறை வார்த்தையை படிச்சாதான் நாம் உண்மையிலே எப்படிப்பட்டவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். இறை வார்த்தை அப்படின்னு கண்ணாடி மாதிரி. நம்ம வீட்டுல இருந்து வந்திருக்கோம், யாராவது கண்ணாடி பார்க்காம வந்திருப்போமா? எல்லாம் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா வந்து கண்ணாடி முன்னாடி போய் என்ன பண்ணுவோம், நின்று என்ன பண்ணுவோம், சரி செஞ்சுட்டு தான் வருவோம். அதே மாதிரி தான் நம்முடைய ஆன்மாவில் உள்ள பாவ கரைகளை எல்லாம் இந்த இறை வார்த்தை என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா படம் பிடிச்சு காமிச்சிடும், கொடுக்கும். ஆனா இறை வார்த்தை மட்டும்தான் நம்மளை புனிதர்களாக என்ன பண்ண மாற்றக்கூடிய வல்லமை இருக்குது இந்த இறை வார்த்தை. இரு பக்கம் பற்றக்கூடிய எந்த வாழ்வும் கூர்மையானது. உதாரணத்துக்கு கோபப்படக்கூடாது, சினம் கொள்ளக்கூடாது நான் பேசுறேன் அப்படின்னா, இதை நான் என் வாழ்க்கையில கடைபிடிக்காம நான் போதிச்சேன்னா இந்த வசனம் என்ன பண்ணும், நீ முதல்ல கோபத்தை என்ன பண்ண கண்ட்ரோல் பண்றா, நீ முதல்ல சினத்தை என்ன பண்ண மேற்கொண்டு என்ன பண்ணு இறை வார்த்தை என்னை கொடுத்தோம். நீங்க அதுக்கு ஃபாலோ பண்ணாம இருந்தா உங்களை என்ன பண்ண வார்த்தை என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா வந்து, அப்ப இரு பக்கம் பற்றக்கூடிய எந்த வாழ்வும் கூர்மையானது இறை வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல பார்த்து நிறைய ஸ்கேன் சொல்றாங்க, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் நிறைய சொல்றாங்க. அந்த ஸ்கேனை விட பயங்கரமான ஸ்கேனிங் மிஷின் தான் பாத்தீங்கன்னா வந்து இந்த இறை வார்த்தை தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம உண்மையிலே எப்படிப்பட்டவங்க யார் அப்படிங்கிறது இந்த இறை வார்த்தையை படிச்சா என்ன பண்ண பாத்தீங்கன்னா தெளிவா என்ன பாத்தீங்கன்னா வந்து தெரிந்து கொள்ள முடியும். நம்முடைய ஆணுடைய கண்கள் சூரியனை போல 10,000 மடங்கு ஒளி படைத்தவை. யோசிச்சு பாருங்க, ஒரு சூரியனுடைய ஒளியை நம்ம தாங்க முடியல, அனல் தாங்க முடியல. ஆணுடைய கண்கள் எப்படி படுதான் 10,000 மடங்கு. நம்ம எவ்வளவு இருட்டுல எவ்வளவு யாருக்கும் தெரியாம செஞ்சாலும் அது ஆண்டருக்கு என்ன தெரியும் பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். போலீஸ் ஏமாத்திடலாம், நீதிபதி ஏமாத்திடலாம், அம்மா அப்பா ஏமாத்தலாம், யாரை ஏமாத்த முடியாது, கடவுளை ஏமாற்றவே முடியாது. அவர் எங்கும் இருக்கிறார், எதிலும் இருக்கிறார், தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். அதுதான் இறை அச்சம் அப்படிங்கிறார், தெய்வ பயம் அப்படிங்கிறது. கடவுளால் நான் கண்காணிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன் அப்படிங்கிற பயம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம பாவம் மாட்டோம், செய்ய மாட்டோம். இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க, மனிதர்கள் பார்த்துருவாங்களோன்னு பயப்படுறாங்க. ஆனா கடவுள் பார்க்கிறாருன்னு நினைவு வைக்கிறோம். அதுதான் முக்கியம். அந்த பழைய ஏற்பாட்டு யோசேப்பு ஏன் அந்த பாவத்தை பாம்பை கண்டு ஓடுவதை போல ஓடினார்னா இதான் காரணம். தெய்வ பயம் என்ன பண்ணுச்சு, இருந்துச்சு. அந்த போத்திபாருடைய மனைவி வந்து நாள்தோறும் வற்புறுத்துறாங்க பாவம் செய்ய. ஆனா அவர் என்ன பண்றாரு, தப்பிச்சு ஓடுறாரு. ஏன்னா தெய்வ பயம் அவர்கிட்ட இருந்துச்சு. அந்த காலத்துல பாருங்க, நம்மள மாதிரி வாய்ப்புகள் எதுவுமே கிடைக்கல யோசேப்புக்கு. நமக்கெல்லாம் பாருங்க திருப்பலி, இறைவார்த்தை, பரிசுத்த ஆவியானவர், தியானங்கள், நற்செய்தி கொடுங்க எல்லாமே இருக்குது. ஆனா பழைய ஏற்பாட்டு யோசேப்புக்கு எதுவுமே கிடையாது. ஆனாலும் எப்படி பரிசுத்தமா வாழ்ந்தார், தெய்வ பயம். தெய்வ பயமே ஞானத்தினுடைய தொடக்கம். Fear of the Lord is the beginning of the wisdom. அதுதான் என்ன பண்ணு பாத்தீங்கன்னா வந்து இறை அச்சம். இன்றைய காலகட்டத்துல எல்லாம் இருக்குது. ஆனா எது குறைஞ்சிருச்சு பாத்தீங்கன்னா வந்து தெய்வ பயம் என்ன ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா வந்து குறைஞ்சிருச்சு. இன்னைக்கு நியூஸ் பேப்பர் எடுத்து பாருங்க, கொலை இதுதான் நம்ம அதிகமான இப்படிப்பட்ட செய்திகள் அதிகமா இருக்கு. நல்ல செய்திகள் கேட்கறதே ரொம்ப அபூர்வமா இருக்குது. அதுக்கு என்ன, கவலைப்படாதீர்கள்,
நன்றியோடு கூடிய இறை வேண்டல் வழியாக எல்லாவற்றையும் உங்கள் விண்ணை தந்து என்ன பண்ணுங்க நீங்க சொல்லுங்க. அப்போது மனித அறிவெல்லாம் கடைந்த இறை அமைதி உங்களை என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலா வந்து அப்ப என்னுடைய கவலை நான் யார்கிட்ட போய் சொல்ல ஆரம்பிச்சேன் பார்த்தீங்கன்னா வந்து ஆண்டோட போய் சொல்ல ஆரம்பிச்சேன். திவ்ய நற்கருணையில ஆண்டுடைய பிரச்சனத்துல போய் என்னுடைய பிரச்சனை எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சேன். நான் இந்து வந்து கிறிஸ்டினமானதுக்கு 2 முக்கியமான காரணங்கள். ஒன்று என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, திவ்ய நற்கருணையை இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசனத்தை நான் மெய்யாகவே நான் உணர்ந்துக்கிறேன். இயேசப்பா மெய்யாகவே அங்க என்ன பண்றாரு, திவ்ய நற்கருணை இருக்கிறார். அது முக்கியமான ஒரு காரணம். 2வது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறு. எனக்கு நேரம் கிடைக்கும் போது நான் என்ன பண்ணேன் பாத்தீங்கன்னா வந்து புனிதருடைய வாழ்க்கை வரலாறு என்ன பண்ணுவேன், நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன். அது எனக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கும். அவங்க எப்படி ஏசப்பாவுக்காக வைராக்கியமா இருந்தாங்க, எப்படி ஏசப்பாவை அனைத்திற்கு மேலாக நேசிச்சாங்க, எப்படி ஏசப்பாவுக்காக எல்லாத்தையும் இழந்தாங்க, அதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப உற்சாகமா இருக்கும். அப்ப புனிதர்களை எதுக்கு நம்ம கத்தோலிக்க திருவை கொடுத்துருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்களை போல நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா வந்து வாழணும். அவர்களை போல என்ன பண்ணணும், அவங்க ரோல் மாடல். கிறிஸ்தவர்களாகிய நமக்கு எந்த சினிமா நடிகர்களோ கிரிக்கெட் நடிகர்களோ நமக்கு ரோல் மாடல் கிடையாது. நம்ம யாரும் ரோல் மாடல் பாத்தீங்கன்னா வந்து இயேசு கிறிஸ்து, அவரை பின்பற்றி வாழ்ந்த புனிதர்கள், இவங்க நமக்கு ரோல் மாடல். எப்படி இயேசுவை ஃபாலோ பண்ணலாம், எப்படி அவங்க வாழ்ந்த காலத்துல எப்படி இயேசுக்காக வைராக்கியமா இருந்தாங்க, அதுதான் ரோல் மாடல். அந்த புனிதருடைய வாழ்க்கை வரலாறு படிக்கும் போது தான் எனக்கு என்ன பண்ணச்சு வந்து நானும் வந்து இந்த மாதிரி ஆண்டுக்காக வாழணும் அப்படிங்கிற தாகம் எனக்காக ஏற்பட்டுச்சு ஆக்சுவலா. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல என் அப்பா வந்து நல்லா அந்த கிராமத்துல பெரிய ஜமீன்தார் மாதிரி இருந்தார். நிறைய 40 குழி தோட்டம் சொல்லி நிறைய வச்சிருந்தார். திடீர்னு பார்த்தா கடன் பட்டு என்ன பண்ணார், எல்லாத்தையும் இழந்துட்டார். அந்த சொத்து பத்தி எல்லாத்தையும் இழக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஏறத்தாழ அந்த ஊரையே விட்டு காலி பண்ணி நடுத்தருக்கு வந்துட்டோம். பேசாம தற்கொலை பண்ணிடலாமா, அந்த மாதிரி முடிவுகள்லாம் பிரச்சனை எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் இயேசுவை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சேன். 33 கோடி தேவர்கள் யாருமே உதவி செய்யல. இயேசுவை நோக்கி கூப்பிடும் போது, ஜெபிக்கும் போது அப்பாப்பட்ட கடனை பூரா பல லட்ச ரூபாய் கடன் பட்டிருந்தார். அதெல்லாம் அடைச்சு பெரிய அற்புதத்தை ஆண்டு என்ன நடந்து பாத்தீங்கன்னா வந்து செய்தார் வந்து பாத்தீங்கன்னா. அப்பதான் இயேசுதான் உண்மையான மெய்யான வாழும் கடவுள், அவரை தவிர வேறு தெய்வம் யாருமே கிடையாது, அவருக்கு ஈடு இணை என்று யாருமே கிடையவே கிடையாதுன்னு பாத்தீங்கன்னா. பிற தெய்வங்கள்லாம் ரத்த பழி கேட்கும், தகன பழி கேட்கும். நம்ம ஆண்டு அப்படி கிடையாது. நமக்காக ரத்தத்தை என்ன பண்ணாரு, சிந்தினவர் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அன்புக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. நம்மள தோல் மேல சுமக்கிறவன்னு சொல்றாரு. ஆக்சுவலா நீ முதுமை வரைக்கும் உன்னை நான் என்ன பண்ணுவேன், தோல் என்ன பண்ணுவேன் நான் சுமப்பேன்னு ஆண்டு சொல்றாரு வந்து பாத்தீங்கன்னா வந்து. அப்ப அவரை நோக்கி கூப்பிடும் போதுதான் என் அப்பா பட்ட கடன் பிரச்சனை பூரா நீக்கி பெரிய அற்புதத்தை ஆண்டு என்ன பண்ணார் வந்து செய்தார். அப்ப இயேசுவால ஆகாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. கர்மே போட்டு பாத்தீங்கன்னா இயேசுவால் எல்லாம் கூடும். Nothing is impossible with our Lord. கடவுளால் இயலாதது ஒன்றுமே இல்லை. எவ்வளவு லட்சம் கடனா இருக்கலாம், ஏசப்பா நினைச்சாருன்னா ஒரு நொடியில் என்ன முடியும், மாத்த முடியும். நோய் முத்தி போன கேன்சர் வியாதியா இருக்கலாம், டாக்டரால கைவிடப்படல. ஆனா ஆண்டவர் நினைச்சாருன்னா அடுத்த நொடி என்ன பாத்தீங்கன்னா வந்து அதை குணமாக்க முடியும். எப்படி நீங்க உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை சொல்றீங்க, அது எதுவாக இருக்கட்டும், ஏசப்பா நினைச்சாருன்னா அடுத்த நொடி என்ன முடியும் பாத்தீங்கன்னா வந்து அதை மாத்த முடியும். குப்பையில கிடக்கூடிய மனுஷனை கோபுரத்துக்கு கொண்டு போக யாரால முடியும் பாத்தீங்கன்னா வந்து ஆண்டவரால முடியும். ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீதை அரசனா என்ன பண்ணாரு, ஆண்டவர் என்ன பண்ணாரு கொண்டு. அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். டாக்டர் ரிப்போர்ட் சொல்லலாம், இப்படி சொல்லலாம், அப்படி சொல்லலாம், ஆனா ஏசப்பா நான் வழிபடக்கூடிய தெய்வம் என்னை காப்பாத்துவாரு, அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், அதுதான் முக்கியம். நீ நம்பியவாறே உனக்கு நடக்கட்டும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில அற்புத அதிசயம் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம நம்பிக்கையோடு ஜெபிக்கணும். நீங்கள் ஜெபத்தில் எவற்றை கேட்டுக் கொண்டீர்களோ அவற்றை பெற்று விட்டீர்கள் என நம்புங்கள். நம்ம ஜெபிக்கும் போது என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா அந்த ஏசப்பா என் ஜெபத்துக்கு என்ன பண்ணிட்டாரு, பதில் கொடுத்துட்டாலும் நம்பிக்கையோட ஜெபிக்கணும். அப்படியே என்ன பண்ணணும், இருமனத்தோட ஜெபிக்க கூடாது. கிடைக்குமா கிடைக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா. அது மாதிரி ஒரு ஆண்டு சொல்லிட்டு வந்துட்டே இல்ல, ஏசப்பாட்ட ஒரு கவலையை சொல்லிட்டு வந்துட்டே இல்ல, அவர் பாத்துக்குவாரு, அவங்க கனவை தொட்டு மாத்திடுவாரு, தைரியமா கவலை இல்லாம வீட்டுக்கு போன்னு சொல்றாங்க. உடனே இந்த அம்மா சொல்றாங்க, என்னதை ஜெபிச்சு என்னதை காண, என் வீட்டுக்காரர் ஒருபோது இருக்க மாட்டாரு, மனம் மாறவே மாட்டார், குடி நிறுத்தவே மாட்டார்னு சொல்லி நெகட்டிவா சொல்றாங்க. பாருங்க, 1 மணி நேரம் போய் உள்ள போய் என்ன பண்ணிருக்காங்க, ஜெபிச்சுட்டு வர்றாங்க. வெளியில வந்து பேசக்கூடிய பேச்சு பாருங்க, அவிசுவாசமான வார்த்தை. என் வீட்டுக்காரர் திருந்தவே மாட்டாரு. நம்ம நாவல ரொம்ப கவனமா இருக்கணும். வாழ்வதும் நாவாலே, சாவதும் நாவாலே. மனிதன் நாவினால் எதை விதைக்கிறானோ அது என்ன பண்ண பாத்தீங்கன்னா வந்து அறுவடை செய்தாக வேண்டும்.
நீதிமொழிகள் 18:21 நாம் வாசிப்போம். நீதிமொழிகள் 18:21. வாழ்வதும் நாவாளே, சாவதும் நாவாளே, வாயாடுவோர் பேச்சின் பயனை குறிப்பர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். வாழ்வதும் நாவாளே, சாவதும் நாவாள். நம்ம நாவல் ரொம்ப கவனமாக என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இருக்கணும். நமக்கு ஆண்டது அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. எப்படி தொடக்கணும்ல ஒளி உண்டாகுன்னு சொன்னே ஒளி உண்டாகிடுச்சு. ஆக்சுவலா அவருடைய பிள்ளைகளாக நம்மள்டே அந்த அதிகாரத்தை வச்சிருக்காரு. நம்ம பாசிட்டிவா என்ன பண்ணணும்? பாசிட்டிவ் கன்ஃபெஷன் பண்ணணும். நேர்மறையா தான் சொல்லணும். இது என்னால முடியாது, இது நடக்காதுன்னு சொல்லி நெகட்டிவா நம்ம சொல்லவே கூடாது. எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு ஆற்றல். அதான் பாசிட்டிவ் கன்ஃபெஷன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவரை விட்டு பிரிந்து என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? பாசிட்டிவா நம்ம சொல்லணும். நம்ம நெகட்டிவா நம்முடைய வாயில் கூட வரவே கூடாது. கடவுளை கேலி செய்ய முடியும் என யாரும் நினைக்காதீர்கள். ஒருவன் எதை விதைக்கிறானோ அதை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அறுவடை செய்யணும். நம்ம எதை விதைக்கிறோமோ, நம்ம நாவினால எதை விதைக்கிறோமோ என்ன பண்ண அதான் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அறுவடை செய்யணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஹிட்லர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜெர்மன் தேசத்தை சேர்ந்தவங்க. அவங்க லட்சக்கணக்கான யூதர்களை கொன்று குமிச்சார். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, ஏசப்பா இந்த தீர்ப்பிட போகும்போது அந்த யூத மக்கள் சொல்லுவாங்க, யூதர்கள், இவனுடைய ரத்தப்பழி எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீதும் இருப்பதாக. பாத்தீங்களா, அது அப்படியே நிறைவேறிச்சு. வாய் வார்த்தை ரொம்ப கவனமா இருக்கணும். இவருடைய ரத்தப்பழி எங்க மேலே எங்க பிள்ளைகள் மேல இருக்கு சொன்னதுனால அதே மாதிரி என்ன பண்ணுச்சு பாத்தீங்கன்னா காக்கா துருவியை சுட்டுக் கொள்ற மாதிரி யூதர்கள் என்ன பண்ண சுட்டுக் கொண்டாங்க பாத்தீங்கன்னா ரத்தப்பழி. குற்றமற்றவருடைய ரத்தப்பழி இவங்க வந்துச்சு, நேர்மையானுடைய ரத்தப்பழி இவங்க வந்துச்சு. அதனால தான் அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தது. அதனால தான் இந்த நாவல் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் இறுதி நாள்ல ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? கணக்கு கேட்பார். நம்ம இயேசுனுடைய ஒரு பக்கத்தை மட்டும் நம்ம தியானிக்க கூடாது. நான் அப்படிதான் தியானிச்சுட்டு இருந்தேன். நான் ஆரம்பத்தில் எனக்கு கேட்ட பிரசங்கம் எல்லாம் எப்படிப்பட்ட பிரசங்கமா இருந்துச்சுன்னா, இயேசு அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், மன்னிப்பவர், கிருபை நிறைந்தவர், இதைத்தான் அதிகமாக ஆசீர்வதிப்பவர், குணமாக்குபவர், இதைத்தான் அதிகமா நான் கேட்டுட்டே இருந்தேன். அது எந்த சந்தேகம் கிடையாது. ஆனா நாணயத்துடைய இன்னொரு பக்கத்தை நம்ம பார்க்கணும். நம்முடைய ஆண்டவர் கணக்கு கேட்பவர், அழிக்கும் நெருப்பை போன்றவர் நம்முடைய ஆண்டவர். எபிரேயர் 12:29 கூறுகிறது, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அழிக்கும் நெருப்பை போன்றவர். ஆரோனின் பிள்ளைகள் என்று கூட ஆண்டவர் பார்க்கல. வேற்று தெய்வத்துக்கு வழிபட்ட அந்த நெருப்பை கொண்டு என்ன பண்ணாங்க? ஆண்டவர் இல்லத்துக்கு வந்தாங்க. தனக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஆரோனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் பார்க்கல, பாரபட்சம் பார்க்கல. என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா நெருப்பு என்ன பண்ணிச்சு பார்த்தீங்கன்னா அழிச்சு போட்டுருச்சு. இந்த ஃபியர் நமக்கு இருக்கணும், இந்த பயம் நமக்கு இருக்கணும். ஆண்டரை தேடக்கூடிய பயபக்தியோடு வரணும். ஆக்சுவலா ஆண்ட திருவுடலை திருடத்திலிருந்து வாங்கும்போது ரொம்ப பயபக்தியா வாங்கணும். பிற தெய்வம் கோடில கொடுக்கக்கூடிய பிரசாதமா இப்படி வாங்கி போட்டக்கூடாது. ஏன்னா வசனம் சொல்கிறது, ஆண்டு திருவுடல் திருத்தம் என்று நம்ம உணராமல் வாங்கினோம் என்றால் அது 3 விதமான பின் விளைவுகளை ஏற்படுத்தும். நோய் வருவதற்கு ஒரு காரணம், பலவீனம், சோர்வு, ஒரே சோர்வு. 3வது துணிகரமா பாவத்திலேயே போய் நற்கனை வாங்கிட்டு இருந்தோம்னா அது சாவுல கொண்டு போய் என்ன பண்ணிடும்? விட்டுரும். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த வசனத்தை நம்ம படிப்போம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 29ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஏனெனில் ஆண்டவருடைய உடல் என உணராமல் உண்டு பருகுபவர் தம் மீது தண்டனை தீர்ப்பை வருவித்துக் கொள்கிறார். இதனால் தானே உங்களில் பலர் வலுவற்றோராயும் உடல் நலமற்றவராயும் இருக்கின்றனர், மற்றும் பலர் இறந்தும் விட்டனர். பாத்தீங்களா, நன்மை வாங்கும் போது சும்மா நம்ம பேருக்காவோ கடமைக்காவோ ஏதோ ஏனோ தானோ அப்படி வாங்கக்கூடாது. அப்படி உணராமல் வாங்கினோம் என்றால் 3 காரியம் புறப்படும். நோய், பலவீனம், துணிகரமா செஞ்சுட்டு இருந்தா கிடைச்சிடும், சாவுல கொண்டு போய் முடிச்சிடும். பாருங்க, நல்ல ஒரு தகுதி, நல்ல பாவ சங்கீதத்தை செஞ்சு நல்ல தகுதிப்படுத்திட்டு தூய்மையான உள்ளத்தோடு நம்ம வாங்கினோம்னா அது ஆசீர்வாதமாக நமக்கு மாறுகிறது. தீராத நோய்கள் எல்லாம் தீருகிறது, ஆறாத காயங்கள் மாறுகிறது, ஆசீர்வாதம் கிடைக்குது. ஆனா அதே சமயம் தகுதியற்ற முறையில நம்ம வாங்கும் போது அது நோயான பார்த்தீங்கன்னா மாறுகிறது. அதனால்தான் பயபக்தியோடு ஆண்டை திருவுடல் நம்ம என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும்.
யூதாசு அப்பத்துண்டை பெற்றவுடன் சாத்தான் அங்க ஆண்டு தானே வந்துட்டு, ஏன் சாத்தான் வந்தாங்க? ஆண்டு வர வேண்டிய ஏன் அங்க சாத்தான் வந்தாங்க? யூதாசு அப்பத்துண்டை பெற்றவுடன் சாத்தான் உள்ள இருந்தா போட்டிருக்கு. ஏன் அங்க சாத்தான் உள்ள வந்தா பாத்தீங்கன்னா வந்து காட்டி கொடுக்கணும் நோக்கத்தோட என்ன பண்ணாங்க? தீய எண்ணத்தோட என்ன பண்றது? வாங்குறது. அதனாலதான் நம்ம யாரையும் மன்னிக்காம வந்து வாங்கக்கூடாது. நம்ம உள்ளத்துல கசப்பு பொறுப்பு வச்சுக்கிட்டு வீட்டுல மாமியார்ட்ட சண்டை போட்டு வந்து என்ன பண்றது வந்து வாங்கவே கூடாது. வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம நல்ல பாவ சங்கத்தை செஞ்சு தூய்மையான உள்ளத்தோட நம்ம என்ன பண்ணணும்? வாங்கணும். அதுதான் இங்க பைபிள் சொல்றது சொல்லப்பட்டிருக்கு. ஆனா தயவு செய்து கிறிஸ்துவின் பிரியமானவரை நாம் ஆண்டவரை முழுமையாக சரியாக நம்ம அறிந்து கொள்ளணும். ஒரு பக்கம் அன்புள்ளவர் தான், இரக்கமுள்ளவர் தான், மன்னிப்பவர், கிருபை நிறைந்தவர், எந்த சந்தேகம் கிடையாது. மறுபக்கம் அவர் கணக்கு கேட்கும் கர்த்தர். மனிதர் பேசும் ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கு என்ன பண்ணுவாரு? கணக்கு கேட்பார். அந்த பயம் நமக்குள்ள இருக்கணும். அந்த இறை எச்சம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம பேசும்போது ரொம்ப கவனமா இருப்போம். யாருடைய மனசையும் காயப்படுத்தக்கூடாது. பொய்யான வார்த்தை எதுவும் பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை என்று சொல்லுங்கள். இதற்கு மீறி வரதெல்லாம் தீயவனிடமிருந்து வருகிறது. பாத்தீங்களா? ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லை. அப்படி என்ன பண்ணுங்க? சாரிங்க, இந்த வேலையை நான் முடிக்கல, நான் கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் முடிச்சுட்டு நான் சொல்றேன்னு சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. ஏன் நீ வந்து பொய் சொல்லி இந்த மாதிரி நீ செஞ்சுக்கிட்டேன்னு நடந்துக்கிட்டேன்னு சொல்லி ஆண்டரை உணர்த்தலாம். அப்புறம் தான் நான் மன்னிப்பு கேட்டேன், ஆண்டரை என்னை மன்னிச்சிருங்க ஆண்டரை, நான் இனிமேல் நான் பொய் சொல்ல மாட்டேன். இப்போ நம்ம ஏன் நம்ம பொய் சொல்றோம் அப்படின்னா மற்றவங்கள்ட்ட தப்பிக்கிட்டு நம்ம என்ன பண்றோம் பார்த்தீங்கன்னா வந்து பொய் சொல்றோம். ஏன் நம்ம பொய் சொல்றோம் அப்படின்னா வியாபாரத்துல ஏமாத்துறது. அவன் என்ன பண்றது பார்த்தீங்கன்னா வந்து திண்டுக்கல் பக்கத்தில் கொடரோடு ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து அங்கே ஒருத்தவங்க ட்ரெயின்ல பார்த்தீங்கன்னா பழங்கள் நிறைய விற்பாங்க. ஒருத்தர் நல்ல பழங்களை வாங்கினாரு. மேலே பார்த்தா நல்ல நல்ல பழமா இருந்துச்சு. ட்ரெயின் ரெண்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா உள்ள பார்த்தா புழுவா என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா வந்து பழங்கள் நிறைய இருக்குது. மேலே மட்டும் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா ஏமாத்துறது அப்படிங்கிறது. ஆக்சுவலா கடவுளுடைய பிள்ளைகள் வந்து யாரை என்ன பண்றது? ஏமாற்றவும் கூடாது, நம்மளும் ஏமாறக்கூடாது. ஏமாறாதே ஏமாற்றாதே. நம்மளும் யாரை ஏமாற்றக்கூடாது, நம்மளும் என்ன பண்ணக்கூடாது? ஏமாந்து என்ன பண்ணுது? சுதாமலை ஏமாந்த பொழப்பு கொலை விட சுதாம பார்த்தீங்கன்னா அது மாதிரி நம்மளும் ஏமாறக்கூடாது வந்து பார்த்தீங்கன்னா வந்து. அதனால வசனம் சொல்லுகிறது கள்ளத்தொலாக்கோல் இடைக்குள் ஆண்டு கிடப்பது அருவருப்பானது. அந்த வசனத்தை படிப்போம். நீதிமொழிகள் 11:1 நாம் வாசிப்போம். நீதிமொழிகள் 11:1. ஆமென், பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்ம செய்யக்கூடிய பார்த்தீங்கன்னா வந்து சுத்தமா என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கணும். அது முறைகேடாய் நடக்கும் செல்வரை விட மாசற்றோராய் நடக்கும் ஏழையரே மேல். முறைகேடு நடக்கிற பெரிய செல்வந்தர், அவர் லட்ச லட்சமா லஞ்சம் வாங்குறாரு, ஊழல் பண்ணி அப்படி பண்றாரு. ஆனா ஒரு ஏழை உண்மையா இருக்கார், நேர்மையா இருக்காருன்னா அவர் தான் கடவுளுடைய பார்வையில சிறந்தவர். நம்ம எங்க இருக்கணும்? செல்வந்தர் எங்க ஆகணும்? இந்த பரிசுத்த செல்வந்தர் ஆகணும். அதான் ஆண்டவர் சொல்வார், இந்த பூமியில உங்க செல்வத்தை சேர்த்து வைக்காதீங்க, விண்ணகத்துல என்ன பண்ணுங்க? உங்க செல்வத்தை என்ன பண்ணுங்க? சேர்த்து வைங்க. அங்க திருட வர மாட்டான், பூச்சி வராது. ஆனா இங்க நீங்க சேர்த்து வச்சா என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா வந்து அழிஞ்சு போயிடும். உங்கள் செல்வம் எங்கே உள்ளதோ அங்கே உங்களுடைய உள்ளம் இருக்கும். நம்முடைய செல்வம் பரலோகம் தான் நம்முடைய பொக்கிஷம் அப்படின்னா நம்முடைய உள்ள என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா வந்து பரலோகத்தை பத்தி நினைப்போம், ஏசப்பை பத்தி நினைப்போம். எப்ப ஏசப்பா வருவார், எப்ப அவரோடு போவோம், அப்படித்தான் நம்ம என்ன பண்ணுவோம்? நினைச்சிட்டு இருப்போம். இல்ல நம்முடைய செல்வம் பூமியில தான் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் எவ்வளவு சேர்க்கணும், இன்னும் எவ்வளவு பிளாட் வாங்கணும், எவ்வளவு வீடு கட்டணும், இதைத்தான் என்ன பண்ணுவோம்? இதைத்தான் நினைச்சிட்டு இருப்போம். அப்போ உங்கள் செல்வம் எங்குள்ளதோ அங்கே உங்களுடைய. அப்போது இந்த பூமியில ஆக்சிஸ் பேங்க்ல, ஸ்டேட் பேங்க்ல, ஐசிஐசிஐ பேங்க்ல இங்க எவ்வளவு பேலன்ஸ் முக்கியம் இல்ல. எது முக்கியம் பார்த்தீங்கன்னா வந்து விண்ணக வங்கி, ஹெவன்லி பேங்க், அதுல நம்ம எவ்வளவு டெபாசிட் பண்ணிருக்கிறோம், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ விண்ணகத்தில் செல்வரா என்ன பண்றது நம்ம என்ன பண்ணோம்? பார்க்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கடைசியா ஒன்று பார்த்து நான் முடித்துடலாங்க. ஒரு வானதூதர் வந்து ஒரு பெரிய செல்வந்தரை கூப்பிட்டு பரலோகத்துக்கு கூட்டு போனார். கூட்டு போய் அங்க பல உரையாடல் எல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. அப்ப ஒரு வீடு வந்தோடனே சொல்றாரு, ஒரு சின்ன வீடு. அப்போ சொல்ற, இதுதான் உனக்காக ஆயத்தமாயிருக்கிற வீடு அப்படின்னு சொல்றாரு. இந்த செல்வந்தர் சொல்ற, எனக்கென்ன இவ்வளவு குட்டியா கொடுக்குறீங்க, எனக்கு பெருசா வேணும் அப்படிங்கிறாரு. இல்ல நீ பூமியில நீ வாழ்ந்த காலத்துல நீ இது இவ்வளவுதான் செஞ்ச, அதுக்காக உனக்கு சொன்னாங்க. பக்கத்துல பார்த்தா மாட மாளிகை மாதிரி பெருசா ஒரு வீடு இருந்தது. இது யாருடைய வீடு அப்படிங்கிறப்ப சொல்றாங்க அந்த வானதூதர், உன் வீட்டுல வேலை செய்யக்கூடிய வேலைக்காரனுடைய இது அப்படிங்கிறாரு. உடனே இவருக்கு ஆச்சரியம்,
என்ன எனக்கு இத்தனை சின்னதா கொடுக்குறீங்க, அவருக்கு என்ன பண்றீங்க மாட மாளிகை மாதிரி கொடுக்குறீங்க அப்படிங்கிறப்ப உன் வீட்டுல வேலை செய்யக்கூடிய வேலைக்காரனுக்கு இருக்கக்கூடிய அந்த பரந்த மனப்பான்மை உனக்கு என்ன பண்ணல இல்ல. அந்த உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் உனக்கு, அவன் ஏழையா இருந்த போது கூட தன்னால முடிஞ்சளவுக்கு என்ன பண்றான் உதவி செய்யறான். உனக்கு பர்த்டே வந்தப்ப 2000 ரூபாய் போட்டு ட்ரெஸ்ஸை கொண்டு வந்தான். ஆனா நீ அவனுக்கு பர்த்டே வந்து 200 ரூபாய் போட்டு என்ன பண்ற, நீ ட்ரெஸ் வாங்கி கொடுக்குற. பாத்தீங்களா? அதனாலதான் என்ன பண்றாங்க, இந்த ஏழையோட மாளிகை எப்படி இருக்குது, மாட மாளிகை மாதிரி இருக்குதுன்னு சொல்லி சொன்னோடனே அப்பதான் அந்த செல்வந்தர் உணர்ந்தாராம். அப்புறம் பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய ஏழை எளிய மக்களுக்கு என்ன பண்ணாரு, தான் என்ன பண்ண நிறைய என்ன பண்ணாரு கொடுக்க ஆரம்பிச்சேன். அந்த முக்கியத்துவத்தை அறிஞ்சதுனால. ஏன்னா பரலோகம் நம்ம போகணும் அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமா நம்ம செய்ய வேண்டியது நம்மால் ஆன அளவுக்கு ஏழை எளிய மக்களுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வந்து உதவி செய்யணும். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா நம்ம மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும், கொடுக்கணும். கருவித்தனமாக கச்சித்தனமாக இருந்தா ஆண்டவரை ஆசீர்வதிக்கவே முடியாது. அப்ப நம்மளால முடிஞ்சவங்க ஏழைகளுக்கு உதவி செஞ்சிருக்கோம். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நான் தாகமா இருந்து எனக்கு தண்ணி கொடுக்கல, நான் பசியா இருந்த என்ன பண்ண எனக்கு வந்து உணவு கொடுக்கல, என்ன பண்ண அகற்று போங்க என்ன பண்றாரு, ஜட்ஜ்மெண்ட் என்ன பண்றாரு சொல்றாரு. அப்ப என்ன பண்ணணும், விண்ணகம் போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து மற்றவர்களுக்கு என்ன பண்ணணும், கொடுக்க வேண்டும். கேட்டுக்கொண்ட இறை செய்தியை உள்ளத்தில் இருந்து அதன்படி வாழ வர வேண்டி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. Thank you Jesus, thank you Holy Spirit. அன்பு இயேசுப்பா, இந்த நாளில் ஆண்டவரே சுவாமி உங்கள் இறை வசனங்கள் மூலமாக எங்களோடு பேசிய தயவுக்காக, கிருபைக்காக, இரக்கத்திற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு உம்மை துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. கேட்டுக்கொண்ட இந்த இறை வசனங்களை உள்ளத்தில் ஆழமாக பதித்து அதை வாழ்வாக்க எங்களுக்கு உதவி செய்யப்பா. இறை வார்த்தையை கேட்பவர்களாக மாத்திரம் இருந்து எங்களை நாங்களே ஏமாற்றிக் கொள்ளாமல் அதன்படி நடக்க எங்கள் கிருபை தாங்க, வாஞ்சியை தாங்க சுவாமி. எபிரேயர் 10:15 வசனத்தின்படி எனது திருச்சட்டத்தை உனது உள்ளத்தில் பதிப்பேன், உனது இதயத்தில் எழுதிப்பேன் என்று சொன்னீங்களேப்பா. அப்படியாக எங்கள் இதயத்தில் ஆழமா பதித்து வைங்க சுவாமி. இறை வசனத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். நீங்க பெருமை சுவாமி, நாங்க சிந்து ராஜா. இயேசுவின் இனி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க.